शंकरांश भूम शंकरार्यपीठ सद्गुरुन् शुद्ध सत्वभासुरान् सुवर्त्मनीत भूसुरान् सर्वभूत सौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा 495வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். 494 ஸ்லோகத்துல நிறைய விஷயங்கள் போன கிளாஸ்ல பார்த்தோம். அதுல என்ன, இது சிஷ்யனானவன் தன்னுடைய ஞானத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸை இப்போ சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப அருமையான ஸ்லோகங்களா ஆச்சாரியால் ரொம்ப ரசித்து எழுதின ஸ்லோகங்கள் இதெல்லாம். அதை சொல்லும் பொழுது அவருடைய ஐடியாவும் அதுல வருதுன்றது நல்லா தெரியுது, எப்படி இருக்கு அப்படின்றதுனால இது ரொம்ப ரசிக்க வேண்டிய ஸ்லோகங்களா எழுதிட்டாரு. அதுல இந்த உலகத்தை எப்படி அவர் பார்த்தார் அப்படின்னாக்கா மூணா பார்த்தார். பிரமாதா, பிரமேயம், பிரமாணம் அப்படி பார்த்தார். இன்னொரு விதமா எப்படி பார்க்கணும் இந்த சகுனமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை அப்படின்னாக்க ஜீவன், ஜெகத்து, ஈஸ்வரன் அப்படின்னு பார்க்கணும். ஜீவன், ஜெகத்து, ஈஸ்வரன் அப்படின்னு ஜீவன்னா யாரு? இந்த உபாதிக்குள்ள தன்னை யாரு ஒருத்தன் சின்னவன் நினைக்கிறானோ அவன் ஜீவன். இந்த ஜெகத்துன்றது இருக்கான இல்லாத ஒரு ஜெகத்தை அவன் பார்க்கறதுனால ஜெகத் இருக்குன்னு வச்சுட்டு இவன் பேசுற காலத்துலதான் ஜெகத் இருக்கு, அதனால ஜெகத் இருக்கு. அப்புறம் ஈஸ்வரன் அப்படின்னாக்க மாயையும் சைத்தன்யமும் ஒன்னா சேர்ந்தது ஆனால் ஈஸ்வரன். அதனால இந்த ஈஸ்வரன்றது ஒரு சகுனம் தான். இந்த மூணுமே சகுனமாக இருக்கக்கூடிய விஷயங்களை முதல்ல எழுந்தாரு. இந்த சகுனமா இருக்கக்கூடிய விஷயத்துல இந்த ஈஸ்வரன் ஆனவன் எப்படி இருக்காருன்னா சத்துவகுணத்தை கொடுக்க வல்லவராக இருக்கார், சத்துவகுண பிரதானமாக இருக்கார். ஜீவனானவன் ரஜோகுண பிரதானமாக இருக்கு. இந்த ஜெகத்தானது சமோகுணமா ஜடமாக இருக்கக்கூடியது. இப்படி இருந்துட்டு இருக்கும் போது இதுல என்ன ஆச்சு அப்படின்னாக்க இந்த ஜீவனுக்கும் ஜெகத்துக்கும் எப்படி கனெக்ஷன் அப்படின்றது இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல சொன்னாரு. ஒமகம் இதமதா இது கல்பனா பூரகம் அப்படின்னாரு. அகம் இதம் அதகா வித்து தட்டு அப்படின்னு அவ எப்படி பார்த்தா அப்படின்னாக்கா ஐ அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ அப்படின்னு பார்த்தான். செகண்ட் பர்சன் நீ அப்படின்னு பாக்குறோம் இந்த உலகத்துல. அதுக்கப்புறம் இந்த ரெண்டை தவிர இருக்கக்கூடிய தேர்ட் பர்சன் எப்படி பண்ணா திஸ் ஆர் தட் இதம் அதா அப்படி பாக்குறோம். இப்படி உலகத்தை பார்க்கக்கூடியது எல்லாமே சகுணமான ஒரு ஃபீல்டுல தான் இருக்கு. வியாவகாரிக சத்தியத்துலதான் இந்த ஜீவன், ஜெகத்து, ஈஸ்வரன் இதெல்லாம் இருக்கான். பாரமார்த்திகமாக இருக்க வேண்டிய விஷயத்தை பார்த்தோம்னா இதெல்லாம் அனாத்மாவிலதான் வந்து சேர்றது. இருக்கிறது ஒரு ஆத்மா தான், அதுக்கு எந்த விதமான கிரியையும் கிடையாது, எந்த விதமான குணமும் கிடையாது அப்படின்னு இருக்கிறதுனால இதுக்கு அப்பாற்பட்டதாக இருக்காரு. இப்படி இந்த ஜெகத்துல இருக்கும் பொழுது இவனுக்கு என்ன நிலை வருது அப்படின்றது சொல்றாரு. நாராயணோகம் நரகாந்தகோகம் புராந்தகோகம் புருஷோகம் ஈஷா அகண்ட போதோகம் அதேஷ சாட்சி நிரீஸ்வரோகம் நிரகம் ச நிர்மமஹா. இந்த நாராயணஹா ஆம், இந்த பாவத்தை எப்படி சோகம் பாவேன பூஜையே பூஜை பண்ணும் போது எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்க இவன் வந்து நான் வேற பகவான் வேறன்னு அந்த தாசிய புத்தியில தான் பார்க்கறதுதான். ஆனாலும் இந்த பழக்கத்தை எப்படி வருது அப்படின்னு சொன்னா அவ பூஜை பண்ணும் போது இருக்கக்கூடிய ஸ்லோகம் என்னன்னாக்க ஜெயே அஜ்ஞான நிர்மால்யம் சோகம் பாவேன பூஜையே. முதல்ல அவன் முதித்த சித்தனாக இருந்து கொண்டு சந்தோஷமா இருந்து கொண்டு எல்லா அலங்காரங்களையும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த பரமாத்மாவே நான் அப்படின்ற பாவத்துலதான் பூஜையே பண்ணணும் அப்படின்னு சொல்றதுனால அந்த பாவத்தை வரவைத்து பண்ண வேண்டியிருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஈஸ்வரன் என்ன பண்ண லோகத்துல இருக்கக்கூடிய ஈஸ்வரன் அவர்கிட்ட வேணும். இது எல்லாமே வியாவகாரிக சத்தையில இருக்கக்கூடியது. அப்படி பார்க்கும் பொழுது அவன் என்ன ஆயிட்டான்னாக்க நாராயணோகம். அவ இந்த ஞானம் வந்த உடனே சகுனமான இந்த பொருள்களை பார்க்கும் பொழுது அந்த ஞானி என்ன நினைக்கிறாரு, நானே நாராயணன் நினைக்கணும். நாராயணோகம் நரகாந்தகோகம் நரகாசுரன் அவனே அந்தகம் பண்ணவர், அவரை பண்ணவர் யாரு அப்படின்னாக்க கிருஷ்ண பரமாத்மா. நாராயணோகம் கிருஷ்ணோகம்ன்றதுக்கு போயில நரகாந்தகோகம் புராந்தகோகம் அப்படின்னாக்க நாராயணன் விஷ்ணு அப்படின்னு சொன்னதோட நிறுத்தல. அவரு பரமசிவனும் நான் தான், திபுராந்தகனை சம்ஹாரம் பண்ணக்கூடிய பரமேஸ்வரனும் நான் தான். சிவோகம் சிவோகம் அப்படின்ற அந்த பாவனையில புருஷோகம் இதெல்லாம் விட சகஸ்ர சீரிகா புருஷா
சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாதன்னு சொல்லக்கூடிய அந்த புருஷனாகவும் நான் தான் இருக்கிறேன். புருஷன் அப்படின்னாக்க புரி சயனா, இந்த புரி, இந்த 8 9 நவத்வாரே புரே தேகி, இந்த புரியில இருக்கக்கூடியவர். அந்த புரே சேதே இது புருஷான்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பூரணாத் புருஷா, இந்த உடம்பு முழுக்க அவர் தான் இருக்காரு. இதெல்லாம் இந்த என்க்ளோஷர் எல்லாம் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வாழைப்பழ தோல் மாதிரி. இது உள்ள இருக்கக்கூடியது என்னன்னா அந்த பரமாத்மா ஒண்ணுதான் உண்மை அப்படின்னு சொல்றதுக்காக புரி சயனாத்து புருஷா இல்ல பூரணாத் புருஷா, அவர் தான் இங்க ஃபுல்லா இருக்காரு. தவிர பாக்கி எல்லா பேருக்குதான் இருக்குது மனசு, புத்தி, அகங்காரம் இதெல்லாம். அப்படி புருஷா நான் தான் ஈஷா, இன்ஃபேக்ட் நான் தான் கண்ட்ரோலர் அப்படின்னு சொன்னார் முதல் லைன்ல. இது எல்லாம் சகுன பாவத்துல சொல்லிட்டே இருக்காரு. ஆனா உண்மையிலேயே என்னன்னா இதுவும் இல்லை. இதுக்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடியது அகண்ட போதகா. அந்த அகண்ட டிவிஷனே இல்லாம இங்கெல்லாம் ஒரு டிவிஷன் இருக்கு. நானு நாராயணன், அவர் பண்ணார், கிருஷ்ணர் நரகாந்தன் ஒருத்தங்க இருந்தா அந்த நரகாசுரனை கொண்டார், இப்படின்னு துவைத பாவங்கள்லாம் இருக்கு. இந்த துவைத பாவங்கள் அற்றதான ஒரு நிலை இருக்கிறது, அதுக்கு பேரு தான் அகண்டம்னு பேரு. கண்டம்னாக்க டிவிஷன், டிவிஷன் இல்லாத நாடிகேர கண்ட துவயம் அப்படின்னாக்க டிவைட் பண்ணுது. அது இப்போ அகண்டம் அப்படின்னாக்க தங்கு தடை இல்லாதது, எங்கேயுமே டிவிஷனே இல்லாதது, கல்பனைக்கு அப்பாற்பட்டது, எந்த கல்பனையும் அங்க செல்லாது அப்படின்றது அகண்ட போதகா. அகண்ட போதகான்னா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற அகண்ட போதகா. நான் யாரு அப்படின்னா அசேஷ சாட்சி. இந்த சாட்சி அப்படின்றவர்கள் எதோடையும் சம்பந்தப்படாம அதுல இருந்து கொண்டிருக்கிறவர். ஜாகிரத்து, சொப்னம், சுகித்தி, எந்த நாள் குவித்து கொண்டிருந்தேனோ, எந்த நாள் கனவு கண்டேனோ, எந்த நாள் குஞ்சினேனோ அந்த நாள் ஆனது இந்த மூணுத்திலேயே சம்பந்தப்படல. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா எதிரிக்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்திரய சாட்சி. இந்த 3 அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக இருக்கக்கூடியவர். அதுதான் உண்மையை தவிர அவர் அசேஷ சாட்சி. தந்து எல்லாவற்றையும் நீக்கி பாக்கி என்ன சாட்சியா நிற்கிறதோ அந்த ஸ்வரூபம் தான் அகண்ட போதஸ்வரூபம். அதனால நான் முதல்ல சொன்ன லைன்ல ஈஷான்னு சொன்ன ஈஷோகம்னு, அதுவும் சகுனம் தான். நிர்குணமா பார்த்தேன்னா நிரீஷா, எனக்கு ஒரு கண்ட்ரோலரும் கிடையாது. என்ன ஈஸ்வரத்துவம் அப்படின்றது கூட லோகத்துல வரக்கூடிய ஒரு குணம் தான். நிர்குணமா இருக்கிற இடத்துல கண்ட்ரோலர் ஷிப் பண்றதே ஒரு கிடையாது. அதனால நிரீஸ்வரா வீரகா. அது மட்டும் இல்ல, இந்த அகங்காரமானது இருந்ததே ஆனால்தான் இதெல்லாம் வர. அந்த அகங்காரமே இல்லை எனக்கு. நிரகம் நிரமமா, எனக்கு என்று நான் என்பதும் இல்லை, எனது என்பதும் இல்லை. அகங்கார மமகார அபாவமாக இருக்கக்கூடிய நான், அந்த நான் தான் உண்மையான நான். அதை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு இந்த விஷயம் வந்து குரு கிட்ட சொல்றான். இந்த ஸ்வரூபம் தான் நீங்க கொடுத்த டீச்சிங்ல நான் கண்டுபிடிச்சது இதுதான் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்சம் இதையே சொல்றாரு. இது இந்த நிரீஷா அப்படின்ற பதம் இங்க ரொம்ப வசதியான பதம். ஏன்னா சூத்திர பாஷ்யத்துல 4ஆம் அத்தியாயத்துல அதையே வச்ச அனன்யாபதி அப்படின்னு ஒரு சூத்திரம் வரப்போகுது. அதுல இந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போறாரு. அந்நியபதி, எனக்கு வேறானதான ஒரு அதிபதி யாருமே நியந்தாவானது கிடையாது. நானே நித்திய முக்த சுபாவமாக இருக்கிற காரணத்தினால அப்படின்னால அனந்தா மமதா சூன்யம் எப்ப வருதோ அப்போ அவனுக்கு யாரும் கண்ட்ரோல்ங்கிறதும் கிடையாது. அதனால அந்நியா பத்தி எனக்கு யாரும் கிடையாது, இதுதான் ஞானியினுடைய நில அப்படின்னு அங்க சொல்ற அந்த சூத்திர பாக்கியத்தை மனதில் வச்சுட்டு நிரீஸ்வரோகம் அப்படின்ற வார்த்தையை இங்க பிரயோகம் பண்ணிருக்காரு. நிரீஸ்வரோகம் நிரகம் நிர்மமஹா அப்படின்னாரு. சரி, 3 லெவல் இருக்கு நம்ம சாஸ்திரத்துல. முதல் லெவல்ல அயம் சாட்சி அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கலாம். சாட்சியா இருக்கேன் அப்படின்னு. சாட்சியா இருக்கேன்னு சொல்றதுலயும் ஒரு ஒரு இந்த உலகத்தோட ஒரு டச் ஒண்ணு இருக்கு. சாட்சின்னாக்க என்ன அர்த்தம்? சாட்சியா ஒரு காரியம் பண்ற மாதிரி தெரியாது. இதுக்கும் அடுத்த ஒரு லெவல் இருக்கு. அது என்ன லெவல்னா, நான் தான் ஆதாரமா இருக்கேன், எல்லாத்துக்கும் சப்போர்ட்டா இருக்கேன் அப்படின்றது 2வது. நான் தான் சப்போர்ட், எல்லாத்துலயும் இருக்கேன், ஆனா எல்லாத்துக்கும் சப்போர்ட்டா. நான் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை அப்படி இல்லை. நான் சாட்சின்னு சொன்னா கூட 2வது ஒரு பொருளை ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. சாட்சினால அது நிர்குணமான சாட்சி தான். அப்படி ஒரு சந்தேகம் வரலாம். அப்படி வந்துதான் அதுக்கும் மேல நான் வந்து இருக்கிறதுனால இதெல்லாம் இருக்குன்றதுனால ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய எல்லாமே என்ன ஆசிரியச்சுதான் உலகத்துல இருக்கு அப்படின்னு தெரியாது 2வது லெவல். 3வது லெவல் இன்ஃபேக்ட் நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்றது 3வது நிலை. அப்படி அந்த 3வது நிலைக்கு எடுத்துன்னு போகணும். 2வது 3வது நிலையை சொல்ற மாதிரி முதல்ல அதேச சாட்சின்னு சொன்னாரு. 2வது 3வது நிலையை சொல்றதுக்காக அடுத்த ஸ்லோகத்தை சொல்றாரு. சர்வேஷு பூதேஷு அகமேவ சம்ஸ்திதா
ஞானாத்மனா அந்தர்பகிராஸ்ரயஸ்தன் ஓகாஜ போத்யம் ஸ்வயமேவ சர்வம் யத்யத் ப்ருதக் திருஷ்டமிதம் தயா புரா. அவர் கீதையில என்ன சொல்றாரு? மயா ததவிதம் சர்வம் ஜெகதவ்யக்த மூர்த்தினா மத்தானி சர்வபூதானி நஜாகம் தேஷு அவஸ்திதா அப்படின்னு. நான் அவைகள்லாம் இல்ல, ஆனா எல்லாமே எங்கிட்டதான் போக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. மயா சதம் எல்லாம் போக்கப்பட்டிருக்கு, இதம் சர்வம் இது எல்லாமே எங்கிட்டதான் இருக்கு. நான் எப்படி இருக்கேன்னா அவ்யக்த மூர்த்தியா இருக்கேன். சகுணாகாரமாக இருக்கக்கூடிய பரம்பிரம்மாவுக்கு பேரு சிவன், விஷ்ணு, அம்பாள்னு பேரு. சகுணாகாரமா அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சகுனத்திலேயே நிராகாரமா இருந்து கொண்டிருக்கிறதுன்றது இரண்டாவது நிலை, அவ்யக்தமான நிலை. அதுதான் ஐ ஆம் தி சப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. மூணாவது நிலை நிர்குணம், அது பரபிரம்மம், அந்த நிலையை சொல்லக்கூடியது. இப்படி இந்த விஷயத்த சொல்றதுக்காக நானே தான் எல்லாமாவும் இருக்கேன், நானே இதுவாகவும் இல்லை, எல்லாமே எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லாமுமா நானும் பார்க்கணும், எல்லாமே நான் பார்க்கணும். அதுக்கு காரணமா அதுக்கு அதிஷ்டானமா இருக்கிறது நான் அப்படின்றதையும் புரிஞ்சுட்டு அதை பார்க்கணும் அப்படின்னு இந்த இரண்டாவது மூணாவது நிலைய சொல்றாரு. சர்வேஷு பூதேஷு அநேவ சம்ஹிதா. எல்லா பிராணிகளிடத்திலும் எல்லா பூதங்களிடத்திலும் இருக்கிறது யார் தெரியுமா? நான் ஒருத்தந்தான். நான் இல்லைன்னா இதெல்லாம் இல்லவே இல்லை. நான் இருக்கிறதுனாலதான் உலகத்தை பாக்குறேன், நான் இல்லைன்னா உலகமே எனக்கு கிடையாது அப்படின்ட்டாரு. இது திருஷ்டி சிருஷ்டிவாதம் எல்லாம் இதை பேஸ் பண்ணிதான். நான் இருக்கிறதுனாலதான் உலகம் இருக்கே தவிர உலகத்தினால நான் இல்லை அப்படின்னு. சர்வேஷு பூதேஷு அநேவ சம்ஸ்திதா. என்ன பாத்தீங்கன்னா நான் தான் இருக்கேன், அதை தவிர என்ன தவிர வேற ஆளாதான் இந்த உலகம் இல்லை. அது எப்படி இருக்குன்னா ஞானாத்மனா, ஞான வடிவுல பார்த்தா அந்தர்பகிஷ்ட சர்வம் உள்ளும் வெளியும் நான் தான் இருக்கேன். அங்கு இங்கு என்று எனாதபடி, இங்கு அங்குன்னு நான் நினைக்கிறது தப்பு. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் நீக்கமாக வேற நிறைந்திருக்கேன் அப்படின்னா என்ன? அந்தர் பகிஷ்ட சர்வம், உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி எல்லாமே எல்லாம் இந்த ஞானாத்மனா, இந்த ஞான வடிவில் இருக்கக்கூடிய என்னுடைய ஆத்மாதான் உள்ளும் புறமும் வியாபித்து கொண்டு போக்காஜ போக்கியம் ஸ்வயமேவ, நானே அனுபவிக்கும் பொருளாகவும் இருக்கேன், நானே அனுபவிப்பானாகவும் இருக்கேன். அது எப்படி வரும் அப்படின்னாக்க இதுல உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு எலி இருக்குன்னு வச்சுங்க. எலியை பார்த்தா பூனை, எலிக்கு ஆகாரம் வேற, அந்த எலியே பூனைக்கு ஆகாரம், பூனைக்கு இன்னொன்னு ஆகாரமா போயிடுது. இப்படி உலகத்துல நம்ம எல்லாம் இருக்கோம்னா நம்மள 4 பேர் விரட்டிட்டா இருக்கா, நம்மள வந்து சர்வெண்டா இருப்போம். நம்ம 4 பேரை வேலை வாங்கினாக்க நம்மள 4 பேர் வேலை வாங்குறோம். நீங்க எங்க போனா, இங்க பெரிய பாஸா இருக்காரு வீட்டுல, அவர் என்ன பண்ணாரு, அங்க போனாக்க அவருடைய பாஸ் வந்துட்டாங்கன்னா அவர் பொட்டி தூக்குறாரு. இங்க நம்ம தூக்கினான்னு நினைச்சு அவருடைய பாஸ் அவர் மினிஸ்டர் கிட்ட போனான்னா அவர் பொட்டியை தூக்கின்னு வாசல்ல காத்துட்டு இருக்காரு. இப்படியே போயிட்டே இருக்கு. அதனால இது என்ன ஆச்சுன்னா இந்த தாரதமியமா யோசிப்பானா, ஒரு சமயத்துல இவர் கண்ட்ரோலரா இருக்கா, இன்னொரு சமயத்துல அவர் கண்ட்ரோல்டா இருக்காரு. இப்படி அன்னமாகவும் அண்ணாதனாகவும் அகமன்னம் அகமன்னம் அகமன்னா அப்படின்னா அகமன்னாதா, அன்னத்தை சாப்பிடணும் நான் தான் அப்படின்னாரு. அப்படின்னு அவன் போயிட்டான். அது ஆக போக்காவாகவும் இருக்கிறது, போக்கியமாகவும் இருக்கிறது என்றது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சகுன விஷயங்களுக்கு இது தப்பிக்கப்படும். இந்த போக்கியமாகவும் இருக்கிறது யோசிச்சு பார்த்தா என்ன, அந்த ஆத்மாதான் இருக்கு. இது யாரு? போக்காவா இருக்கிறது யாரு? இதே ஆத்மாதான். போக்காச்ச போக்கியம் ஸ்வயமேவ சர்வம், அவனே எல்லாமுமாக இருக்கான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமுமாக பிராமணே கவிஹஸ்தினி வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி அப்படின்னாரு. அவர் இந்த வித்யாவானோட இருக்கக்கூடிய அந்த பண்டிதனாகவும் இன்னைக்கு எல்லாத்திலையும் தன்னை பார்க்கிறான். அவன் எல்லாத்திலையும் இருக்கக்கூடிய ஆத்மாவும், அவன் பசுவை பார்த்தாலும் அவனுக்கு ஆத்மா தெரியுது, யானையை பார்த்தாலும் ஆத்மா தெரியுது, கண்டாவனை பார்த்தாலும் ஆத்மாவை தெரியுது. 2 பேரும் ஒன்னா வந்தான்னாக்கா அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய குருவும் என்னுடைய ஒரு குஷ்டரோகியும் ஆத்துக்கு வந்தா 2 பேரையும் சமமா என்னைக்கு காலை அலம்பி விட்டு நான் சாப்பிட கூப்பிட்டு ஆத்துல ஆயிட்டு போறேன், அன்னைக்குதான் எனக்கு ஞானம் வந்ததுன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துலயும் அந்த சமபாவமானது வருது. எல்லாம் ஆத்மா அப்படின்னு பயமேவ வரும், நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகம். திருஷ்டம் சார், இவ்வளவு நாள் இதெல்லாம் புதக்கா பார்த்தேனே, என்னை விட வேறான பார்த்தேனே, இதந்தையா புறா. அந்த காலத்துல நான் ஞானம் வரதுக்கு முன்னாடி நான் என்ன பார்த்தேன், எல்லாரையும் வேற வேற பார்த்தேன்.
ஞானம் வரதுக்கு முன்னாடி இது வேற, இது கிளாசி, இவர் வேற, இவர் வேற, பிராமணன், சத்திரியா எல்லாத்தையும் பார்த்தேன். பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தன், கன்னியாசி, இப்படி எல்லாம் பார்த்துட்டு ஞானம் வந்துட்டதுனால இந்த வேதங்கள்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. இந்த தர்மங்கள்லாம் நிக்காது அது கூட அப்படின்னு சொல்லிட்டாரு. எத்தியற்கு திருஷ்டம் என்னால் பார்க்கப்பட்டதோ இதத்தையா புறம். முன்னாடி இதத்தையா இது இது என்று போட்டது எல்லாம் இப்ப போயிட்டு இப்ப என்னாச்சு, போக்தா போக்கியம் எல்லாம் நானுங்கிறது தெரியுது. அயமான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். நான் சாட்சி மாத்திரம் இல்ல, நான் தான் எல்லாமாக இருக்கேன், நான் தான் சப்போர்ட்டா இருக்கேன்னு நினைச்சு அழகாவது செய்யல. இப்ப நானே தான் எல்லாமே அப்படின்ற நினைப்பு வந்துருக்கு அப்படின்றத அழகா எடுத்துக்கொண்டார். ஞானாத்மனா பார்த்தேன்னாக்க எதுவுமே இல்லை, என்ன தவிர பாக்கி இல்லை, எல்லாமே நான் தான் இம்பாக்ட் அப்படின்ற பாக்கிற நிலை வந்துச்சு. மைய கண்ட சுகாம்போதௌ பகுதா விஸ்வவீச்சய உற்பத்தியந்தே விலீச்சந்தே மாயா மாருத விப்ரமாத். மை அகண்ட சுகாம்போதௌ, என்னுடைய உண்மையான நேச்சர் என்ன, அகண்டமான ஒரு ஸ்வரூபம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, ஆனந்தம் பிரம்ம அப்படின்னு சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன் நான். நான் வந்து சத்துவரூபமாக இருக்கிறேன்னு சொல்லலாம், நான் சித்துவரூபமாக இருக்கிறேன்னு சொல்லலாம். ஆனா ஆனந்த ஸ்வரூபமா இருக்கேன்னு சொன்னா அதுல ஒரு ஆனந்தம். அதனால நம்ம சாஸ்திரங்கள்ல என்னன்னா இவன் ஆனந்த ஸ்வரூபம்ன்றத முதல்ல எடுத்துக்கிறது. அப்படின்னாக்க கேட்கும் போது நமக்கு ஒரு உண்மை வருது இல்லையா, ஓஹோனா அதுவா ஆனந்த ஸ்வரூபம், அதான் சுகாம்போதம். இந்த இன்ப கடலா இருக்கு இந்த அகண்ட சுக அம்போதம், பரிபூர்ணமான ஒரு ஆனந்த கடலாக இருக்கக்கூடிய மை என்னிடத்துல பகுதா, இந்த ஆனந்த கடல்ல பகுதா விஸ்வவீகேகா, உலகங்கள் என்ன, அலைகள் என்ன, எப்படி ஒரே இருக்கிறது ஒரு வாட்டர் தான். ஆனா அதுக்கு என்ன பேரு, ஓஷன்னு பேரு, அதுலயே அலைன்னு பேரு, அதுக்குள்ள புத்புதங்கள்னு பேரு, அதுல இருந்து குமிழ்னு பேரு, அத்தனை பேர்கள் இருக்கு. ஆனா வசதாக என்னன்னாக்க எல்லாம் ஒரே வாட்டர் தான். அப்படி இந்த வீச்சி வீச்சி அப்படின்னாக்க அலை, அலைனா ரைசஸ் அண்ட் ஃபால், அது பேர் வீச்சி. ஆமா, வீச்சு இருக்கிறது நம்ம தமிழ்ல கூட சொல்றது இந்த வீச்சு. இந்த விஸ்வம், இந்த கேலக்சி எவ்வளவு பெரிய கேலக்சி, ஒரு கேலக்சியும் நினைச்சு பாக்குறது அவன் எவ்வளோ லைட் இயர்ஸ் அப்படின்றான். 1,86,000 ஒரு செகண்ட் டிராவல் ஆகுது லைட்னா. இப்போ அதை கண்டுபிடிக்க 3 லட்சம்னு சொல்லிட்டாங்க. இது என்ன ஆச்சுன்னா இந்த டிராவல் இன்டு சோ மெனி செகண்ட்ஸ், இன்டு சோ மெனி மினிட்ஸ், இன்டு சோ மெனி டேஸ் போட்டா ஒரு இயர் 365 போட்டா இப்படி 10,000 இயர்ஸ்னா கணக்கிலேயே வராத இவ்வளவு பெரிய கேலக்சிஸ் எல்லாம் இருக்க. இது எல்லாம் கூட நான் தான் பகுதா விஸ்வனாக்க இப்படி கேலக்சியாகவும் இந்த சின்ன சின்ன மனிதர்களாகவும் விஜயாகவும் நான் தான் போயிட்டு வந்து இருக்கேன் அப்படின்னாக்க இவனுடைய திங்கிங் எப்படி பாருங்க, எவ்வளவு பெரிய நான் தான். மைய அகண்ட சுகாம்போதம், என்னுடைய கடல்ல தான் இந்த விஸ்வமும் இருக்கு, விஜயம் இருக்கு. இன்னும் பகுதா, இன்னும் விதவிதமான பல வகையான உலகங்கள் என்ன, அலைகள் என்ன, எல்லாம் எங்கிட்டதான் இருக்கு. உற்பத்தியந்தே விலியந்தே, இதெல்லாம் உண்டாருது லீனமாது. இந்த அலைகள்லாம் எப்படி போறதோ இதே மாதிரி எத்தனையோ பிளானட்ஸ் இருக்கு, எத்தனையோ பிளானட்ஸ் ஒரு காலத்துல காணாம போறது, புதுசு புதுசா கண்டுபிடிக்கலாம். உற்பத்தியந்தே விலியந்தே எல்லாம் இருக்கு. இதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்கக்கூடியது என்ன, ஒரே ஆத்மஸ்வரூபம், அந்த பிரம்மஸ்வரூபம் தான். உற்பத்தியந்தே விலியந்தே இதெல்லாம் என்ன எங்கன்னு தெரியாது, மாயா மாருத்த விப்ரமான். அந்த மாயைன்ற காற்று இருக்க, மாருத்தம், மாருத்தன்னா காற்று, அந்த மாயான்ற காற்றுடைய விப்ரமத்தினால புகழ்ச்சியினாலதான் இந்த உலகங்கள் எல்லாம் அலைகள் மாதிரி தோன்றுகிறது, மறைகிறது, எல்லாம் இருக்கிறது அந்த பிரம்மஸ்வரூபம் ஒண்ணுதான். அப்படின்னா மைய அகண்ட சுகாம்போதம் பகுதா விஸ்வவிஜயா உற்பத்தியந்தே விலீயந்தே மாயா மாருத்த விப்ரமான். எதனால இந்த மாயா மாருத்த விப்ரமான், இந்த அந்த மாயின்ற காத்து அடிச்சதுனாலதான் இதெல்லாம் தெரியறதே தவிர வஸ்துதகா இங்க இருக்கக்கூடியது என்னன்னாங்க ஒரே பிரம்மம், அகண்ட பிரம்மம். இதுலதான் எல்லா விஷயங்களும் உற்பத்தியந்தே விலீயந்தே அப்படின்னா இது அனதர் பியூட்டிஃபுல் ஸ்தவம். இப்படி ஆனந்த சாகரத்தை பத்தி சொன்னாரு. ஆனந்த சாகர ஸ்தவம்னு ஒரு கிரந்தமே இருக்கு. ஆனா அது வந்து வேதாந்த கிரந்தம் இல்ல, அம்மாவை பத்தி எழுதினா. அதுல அந்த ஆனந்த சாகரன்ற பதத்தை சுகாம்போதின்ற பதத்தை யூஸ் பண்ணிருக்கேன். ஆனந்த சாகரம் ஸ்தூலாதி பாவா மைகல்பிதா பிரமாத்.
அந்த ஆனந்தமா இதுலயே ஏன்னா அதுதான் காட்சியா இருக்கும். நீங்க ஆனந்த ஸ்வரூபம்னு சொன்னா ஒரு காட்சி இருக்குல்ல நமக்கு, அதுக்காக நீங்க சப்ஸ்வரூபம்னு சொல்றது கூட ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்றதுல, அதனால அங்கங்க ஆச்சாரியாருக்கு இதுக்கு முன்னாடி கூட ஆனந்த ஸ்வரூபின்னு அப்படின்னு சொல்றாரு. ஸ்தூலாதி பாவா மயி கல்பிதா பிரமாத் ஆரோபிதா அனுஸ்புரணே நலோகைஹி காலே யதா கல்பகத்வத்சராயணம் ஸ்வதாதயோ நிஷ்கல நிர்விகல்பே. நிஷ்கல நிர்விகல்பம். இந்த காலத்தை எடுத்துட்டீங்கன்னா ஒரு பெரிய கற்பனை பாருங்க. காலம்ங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லை. இந்த காலத்துக்கு என்னன்னு நீங்க அதீதாதி விவகாரா காலா சென்றது வரப்போகிறது இவ்வளவுதான் நம்ம காலத்துக்கு டெபினிஷன் கொடுக்க முடியும். இந்த காலத்துல எப்படியெல்லாம் நம்ம கற்பனை வச்சுட்டு பண்ணிருக்கோன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 18 நிமிஷம் சேர்ந்ததுன்னா ஒரு காஸ்ட அப்படின்னா கணக்குல வேதிக் மேத்தமேட்டிக்ஸ்ல 18-30 காஸ்ட சேர்ந்தா ஒரு கலா, 24 கலா சேர்ந்ததுன்னா ஒரு நாள், 24 நாழி சேர்ந்ததுன்னா 2.5 நாழி சேர்ந்ததுன்னா ஒரு முகூர்த்தம். இப்படின்னு கணக்கு அவன் வைக்கிட்டு இருக்கான் வேதிக் மேத்தமேட்டிக்ஸ். நம்ம என்ன பண்றோம் செகண்ட்னு வச்சுட்டு இருக்கோம். செகண்ட், மினிட்ஸ், ஹவர்ஸ், அதுக்கப்புறம் என்னன்னாக்க பகல், இரவு, அதுக்கப்புறம் நாள், அதுக்கப்புறம் வாரம், அதுக்கப்புறம் மாசம், அதுக்கப்புறம் அயனம், அதுக்கப்புறம் ருத்துக்கள், அதுக்கப்புறம் அயனம், அதுக்கப்புறம் சம்வத்சரம், இப்படி கணக்கு வைக்கிண்டு இப்படி 360 நாள் நம்மளுடைய நாள் எதுவோ அது தேவர்களுக்கு ஒரு நாள். இப்படி 360 3600 பகல், 3600 இரவு, இது சேர்ந்ததே ஆனால் ஒரு சதுரயுகம். இப்படி ஒரு சதுரயுகம், ஒரு பகல், இன்னொரு சதுரயுகம், இப்படி 2000 சதுரயுகம் சேர்ந்ததே ஆனால் பிரம்மாவனுடைய ஒரு நாள். அந்த பிரம்மாவனுடைய ஒரு நாள்ல இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா அவருடைய துரிய பராத்தே ஸ்வேதவராக கல்பே அப்படின்னு நம்ம சங்கல் பண்றோம். அதுல 51வது வயசுல இப்ப பிரம்மா இருந்துட்டு இருக்காரு. இப்ப நம்ம இருக்கிறதெல்லாம் அவருடைய அத்திய பிரம்மனா துரிய பராத்தே. இப்பொழுது அந்த பிரம்மாவனுடைய ஏஜ் அந்த காலத்துல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். பிரம்மனா திடீய பரார்த்தே, இந்த 2வது ஹாஃப்ல இருக்கக்கூடிய முதல் திடீய பரார்த்தேனாக்க அப்படின்னா 51வது இருக்கு. அப்படின்னா இன்னும் இந்த பிரளயம் வரதுக்கு எவ்வளவு நாள் இருக்குன்னு பாருங்க. அப்படியே அதுல திடீய பரார்த்து ஸ்வேதவராக கல்பே, இதுல இந்த கல்பங்களுக்கு நடுவுல ஸ்வேதவராக கல்பத்துல அதுலயே 8 மன்வந்தரங்களுக்கு நடுவுல வைவஸ்வத மன்வந்தரே, அதுல அஷ்டாவிம்சதி அவருடைய 28வது கணக்குல இருக்கு. 28 அஷ்டாவிம்சதியிலே அப்படிப்பட்ட இந்த கலியுக அதுல பிரதம பாதத்தை, இன்னும் கலியுகத்துல இன்னும் எவ்வளவு 4 பாதம் இருக்கு. அதுல பிரதமே பாதே நம்ம பிரதமே திவசே பிரதமே அணி அப்படின்னு சொல்லி நம்ம ஆவணி ஆவட்டத்தன்னைக்கு சங்கல்பம் பண்ணிக்கலாம். இப்படி இந்த கல்பனைக்கு எட்டாவது ஒரு கல்பனை பாருங்க. இந்த காலமானது நிர்விகல்பகமான ஒரு பிரம்மம் இல்லாத ஒரு உலகத்துக்கு எப்பேற்பட்ட கணக்கு நம்ம போட்டு வச்சுருக்கோம் பாருங்க. நிஷ்கல நிர்விகல்பே. நிஷ்கலம் அப்படின்னாக்க ஒரு கல்பனைக்கும் இடமில்லாத பிரம்மத்துல கடவுள்கிட்ட போய் நிர்விகல்பே ஒரு கற்பனைகளும் ஏறாத பகுக்க ஒரு டிவிஷனும் இல்லாத ஒரு இடத்துல காலத்துல நம்ம எப்படி எல்லாம் கல்பனை பண்றோம். எதா கல்பகா கல்பம்னு ஒண்ணு கல்பனை பண்றோம். என்ன இது எத்தனாவது கல்பம், கல்பத்திரயம் அப்படின்னா இது எத்தனாவது கல்பம். வத்சரம் அப்படின்னா வருஷம். அயனம், அயனம்னா தட்சிணாயனம், உத்தராயணம், அயனம். அப்புறம் ருதுக்கள், சிகிர ருது, ஹேமந்த ருதுன்னு 6 ஸ்ப்ரிங், சம்மர், வின்டர், ஆட்டம் அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி நம்ம வருஷ ருது, சிகிர ருது, ஹேமந்த ருது, வசந்த ருது அப்படின்னு 6 ருதுக்களை கற்பனை பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒண்ணுமே சிக்னிபிகன்ஸ் கிடையாது. ஏன்னா அஜானிக்கு தான் இந்த காலத்தினுடைய கணிப்பு அந்த காலத்துக்குள்ள நம்ம இருக்க மாதிரி நினைப்பு வருது. இந்த காலமே கல்பம், இதுவே கல்பனா நமக்கே தெரியாது இல்லையா. இதை நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அதை இவர் எடுத்து காமிக்கிறார் ஆச்சாரியார். இதெல்லாம் கல்பிதாக லோகை, இதெல்லாம் உலக ஜனங்களால கல்பிக்கப்பட்டது. எதுக்காகனா விவகாரத்துல நடக்கணுமோ. என்ன காலம் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கு. நம்ம ஏதாவது நம்ம அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியிருக்கு. எப்ப இருந்தார் காந்தி இருந்தார் அப்படின்னாக்கா 1948க்கு முன்னாடி இருந்தார், 1948க்கு அப்புறம் இல்ல அப்படின்னு கனெக்ட் பண்றதுக்காக நமக்கு தேவைப்படுறது. ஆனா இந்த காலமானது எல்லாத்துக்குமே ஆதாரமா இருக்கு. நமக்கும் ஆதாரம் தான், எல்லாத்துக்கும் ஆதாரம், உலகத்துக்கும் ஆதாரம், எல்லாத்துக்கும் ஆதாரமாக தான் இந்த காலம் இருக்கிறது. அந்த காலத்துல நம்மளுடைய விவகாரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கல்பனைகள்
தான் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி இப்படி எல்லாம் கல்பனை பண்ணி நம்ம காலத்தை அனுபவிக்கிறோமோ அதே மாதிரிதான் இந்த உலகமும் கல்பிதம். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கல. இதெல்லாம் புரியுது. டைம்னாக்க என்ன, அதனாலதான் ஃபர்ஸ்ட் கிடையாது, அதுக்கு செகண்ட் ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரம்மன் தானே, அவர் உண்டான உடனே வந்து அதுக்கப்புறம் தான் காலம் உண்டாகணும். காலம் உண்டாகிறதுக்கு முன்னாடி அதனாலதான் இங்கிலீஷ்காரங்க இதை புரிஞ்சுட்டு செகண்ட் ஆரம்பிச்சுட்டான், ஃபர்ஸ்ட் கிடையாது. இப்படி இந்த காலம்ன்ற கல்பனையானது எப்படி நிஷ்கல நிர்விகல்பே காலேயதா கல்பகம் வத்சரஹா அயனஹா ருத்வாதேஹா கல்பிதாஹா, இதெல்லாம் எப்படி கல்பிதமாக இருக்கிறதோ அதே மாதிரிதான் லோகத்துல ஆரோபித அனுஸ்புரணேன, ஆரோபித கற்பனையினால இந்த உலகம் இருக்கா மாதிரி அந்த பிரபத்துல ஆரோபணம் பண்ணிட்டேன். இந்த ரஜ்ஜுல எப்படி சர்ப்பத்தை ஆரோபணம் பண்ணோமோ அப்படி ஆரோபிதத்தினால என்ன ஆச்சு, அந்த பிரபம் இந்த தவறு பண்ணிட்ட மாதிரி அது உள்ள மாட்டிட்டு அவசரப்பட்டு எல்லாத்துக்கும் கேட்காம பர்சன் என்னன்னு எல்லாரையும் எது எடுத்தாலும் கேட்க, எங்க வரீங்கன்னா எப்போ வரீங்க, எங்கேருந்து வரீங்க, எப்ப பார்த்தாலும் இந்த காலமும் டைம் அண்ட் ஸ்பேஸ்னு ரெண்டு ரிலேட்டிவ் அப்படியே நம்ம உடம்புல ஊறி போய் எல்லாத்துக்கும் அது ரெண்டுத்தையும் கனெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இது ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷனும் கிடையாது. டைமும் கல்பிதான், தேசமும் கல்பிதான், இருக்கிறது ஒண்ணு கால தேச வஸ்து சூன்ய ரகிதமா இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு இதெல்லாம் இல்ல. இது இந்த அர்த்தத்துலதான் சொல்றது. இப்படி காலத்தினால கட்டுப்படாததாக இருக்காது. இது பிரமத்தினால ஆரோபிதமா இருக்கு இந்த உலகமானது. இது அனுஸ்புரணம்னா தோற்றம், புரட்டி அப்படின்னா தோன்றுகிறது. அனுஸ்புரணம்னா தோற்றம் போல இப்போ இருக்க மாதிரி பேசுற காலத்திலே நான் இருக்க மாதிரி நினைக்கிறேன், இல்லாத ஒண்ணு இருக்க மாதிரி நினைக்கிறேன். அனுஸ்புரணேன சூராதிபாலகா, சூலம் முதலிய பாவனைகள் எல்லாம் நம்மளுடைய மனசுல கல்பிக்கப்பட்டிருக்கு. இப்ப என்னாச்சு, நான் வந்து நீ யாருன்னு கேட்டா சூலமா இதோட சேர்ந்துட்டேன் நான், இதுல இந்த சூக்மத்தோட சேர்ந்து அது இது சேர்ந்து போன உடனே என்ன சார் ஆகும்னா சூக்ம சரீரமோ காரண சரீரமோ ஒன்னா சேர்ந்து இன்னொரு பாடிக்கு போயிடும் சார். இப்படி எல்லாம் கல்பனை பண்ணிருக்கான் நம்ம இருக்கிறது. இது எல்லாம் காலத்தை எப்படி கல்பனை பண்ணோமோ அதே மாதிரிதான் இந்த வாழ்க்கையை கல்பனை பண்ண அப்படின்றத தெரிஞ்சுட்டேன்றத அந்த சிஷ்யனானவன் குருவுக்கு தெரியப்படுத்துறான். சூலாதி பாபா மைகல்பிதா பிரமா, இந்த சூலாதி பாவங்கள்லாம் உங்ககிட்ட படிக்கும் பொழுது பிரமத்தினால கற்பிக்கப்பட்ட ஆரோபித அனுஸ்புரணேன்னு லோகைக்கு, இதெல்லாம் ஆரோபிதத்தினால அதை ஒட்டி அந்த தோற்றங்களுக்கு ஒட்டி லோகத்துல எப்படி கல்பிச்சாங்களோ அப்படி இந்த உலகத்தையும் நான் கல்பிச்சுட்டேன். காலே யதா கல்பகவத்சராயன ருத்வாதயா நிஷ்கல நிர்விகல்ப ருது முதலியவைகள்லாம் எப்படி நிஷ்கலமான நிர்விகல்பகமான அந்த பிரம்மத்துல கல்பனை பண்ணனோ அப்படி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எங்கிட்ட இருக்கக்கூடிய நானே கல்பனை பண்ணிட்டேன் முன்னாடி இந்த உலகத்தை பார்க்கிற காலத்துல அப்படின்னு அந்த சிஷ்யனானவன் குருவுக்கு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவருடைய கொடுத்த ஒரு டீச்சிங் எனக்கு வேலை செய்தது. இப்போ அவன் புரிஞ்சுட்டு ஏன்னா இவருக்கே திரும்பி சொன்னோன்னா அவருக்கு இப்போ ப்ரூஃப் கிடைச்சிருக்கு. ஆஹா, இவன் நான் சொன்னதை கரெக்டா புரிஞ்சுட்டு என்கிட்ட சொல்றான் அப்படின்னு. ஏன்னா அப்பதானே என்ன புரிஞ்சுட்டான்றது தெரியாது அவனுக்கு. அதனால அக்னாலஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமாச்சு. அப்படின்னா அதுக்காக தான் பரீட்சை வைக்கிறோம். நம்ம சொல்லிக் கொடுத்ததை அவன் புரிஞ்சுட்டான், அதே மாதிரி சொல்லிக் கொடுத்ததை புரிஞ்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொரு இந்த ஆரோபிதம்னு சொன்ன உடனே இன்னொரு விஷயம் சொல்றான். ஆரோபிதம் ந ஆஸ்ரயதூஷகம் பவேத் கதாபி மூளைர் அதிதோஷ தூஷிதைஹி ஆர்த்ரீகரோத்யூஷ பூமி பாகம் மரீச்சிகாவாரி மகாப்ரவாஹா. இந்த உலகமானது ஆரோபிதமாக இருக்கு. இந்த உலகமானது எப்படி ஆரோப்பமா இருக்குன்னா ஏதாவது ஒரு அதிஷ்டானம் இல்லாம ஒரு ஆரோப்பணம் வருமா? எங்கேயாவது ஒருத்தன் பாக்குறான், ஒரு பாம்பை பாக்குறான் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல ஒரு கயர் இருக்குன்னு அர்த்தம். ஒரு ரூபா நோட்டுன்னு நினைச்சு ஏமாறுறான்னா அந்த இடத்துல பலபலன்னு அங்க ஒரு சோழ முடி அங்க இருக்கு அப்படின்னு அர்த்தம். நிரதிஷ்டானமான ஒரு பிரமத்தை நம்ம சாஸ்திரத்துல ஒத்துக்கவே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு அதிஷ்டானம் இருக்கணும். அந்த அதிஷ்டானம் இல்லாம ஒரு பிரமமானது வரவே வராது. அதிஷ்டானம் இல்லாத பிரம்மம், நிரதிஷ்டான பிரமத்தை நாம வந்து ஒத்துக்கவே இல்லை. அதனாலதான் நம்ம வேதாந்தத்துல நிறைய பிரச்சனைகள்லாம் நமக்கு வருது. இப்போ மீமாம்சகள்லாம் என்ன சொன்னா, கர்மாவை சந்தியாவந்தன் ஆதி கர்மாக்கள்லாம் பண்ணலைன்னா பிரத்யவாய தோற்றம் வரும் அப்படின்னா. சந்தியாவந்தனம் பண்ணனாக்க என்ன வரும்னா ஒரு பலன் கிடையாது உங்களுக்கு. பாவம் ஆனா பண்ணலன்னா பாவம் வரும், பண்ணா பிரயோஜனம் இல்லை அப்படின்னா. நம்ம வேதாந்தத்துல வெளியில சொல்றது இல்லை. ஏன்னா நம்ம விவகாரத்துல இருக்கும்போது பூர்வ மீமாம்சை என்ன சொல்றானோ அதே தான் சொல்லணும். ஆனா இப்ப சாஸ்திர விசாரம் வந்ததுன்னா இங்க ஒரு பிரச்சனை வரும் நமக்கு. இவன் பண்ணலன்னா எப்படி பாவம் வரும்? From nothing, how can something complete?
from nothing something can never come இல்லையா? அப்படி இருக்கும்போது இவன் பண்ணலைன்னா பாவம் எப்படி வரும், பிரத்யேகம் எப்படி வரும்? இட் இஸ் நாட் அப்ளிகபிள். அப்ப என்ன பண்றது சந்தியாவதனத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த இதையும் விடக்கூடாது இதையும் விடக்கூடாது, வேதத்துல சொன்னதையும். அப்ப என்ன சொன்னா, சந்தியாவதனம் பண்ணா ஒரு புண்ணியம் இருக்குன்றத வச்சுதான் ஆகணும். இத பண்ணான்னாக்க ஒரு புண்ணியம் இருக்கு, இது பண்ணலைன்னா பாவம் சொன்ன, ஏன்னா பண்ணுன்னு சொல்லியிருக்கு வேதத்துல. அகரகர் சந்தியா உபாசித அப்படின்னு சொல்லியிருக்கு. இத பண்ணலைன்னாக்கா அது பாபம் வரும். ஆனா பண்ணலைன்னா பாபம் வரும்ன்றத ஒத்துக்கல. இந்த புண்ணியமானது ஏறாம போயிடும், அததான் நம்ம சொல்றோமே தவிர பிரத்யவாயம்ன்றத நம்ம ஒத்துக்கல. ஏன் அப்படின்னாக்க, நான் அபாவகா உபலப்தே அப்படின்னு ஒரு சூத்திரத்தை பார்த்தோம். நம்ம பிரம்மசூத்திரத்துல அபாவத்துல இருந்து ஒரு பாவமான ஒரு குரலை நம்ம ஒத்துக்கொள்ளவே முடியாது. அதனாலதான் ததேவ சௌமிய இதமக்கிற ஆட்சி அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் பொய்ன்னு சொல்லணும்னாக்க எங்களுக்கு அதுக்கு பின்னாடி ஆச்சரியமான ஒரு சத்து வேணும் நமக்கு. அந்த சத்து இல்லைன்னாக்க சொல்லவே முடியாது. இந்த உலகம் பொய்ன்னு ஒண்ணு சொன்னாக்க அந்த பொய்க்கு அதிகம் என்னன்னு கேட்கணும் நீங்க. அப்படின்னாக்க இந்த ஆரோபிதம்னு ஒண்ணு இருக்கா, அது ஆசிரிய தூஷம். அந்த ஆசிரியத்துல தூஷகமா அது அமையாது. அப்படின்னா என்னதான், ஆசிரியம் இருந்தாதான் வரும். நிரதிஷ்டான பிரமம்ன்றது அயோகா, அது மாதிரி ஒண்ணு வரவே வராது. அப்படின்னால என்ன ஆச்சுன்னா, ஆசிரியத்திய ஸ்வ அதிஷ்டானத்திய, ஆசிரியம் என்ன நான் தான், ஸ்வ அதிஷ்டானத்திய தோஷாவகம் நான் கதாபி அப்படின்னா ஆச்சாரியார் பாஷ்யம். தோஷாவகம், தோஷத்தை ஒரு நாளும் கற்பிக்கவே முடியாது நீங்க. அப்படின்னாக்க அதிஷ்டானம் இல்லாம ஒரு ஆரோக்கியம் வரவே வராது. உலகம் இருக்குன்னாக்க என்ன, உலகம் இல்லைன்னு சொல்லும் போதே நீங்க உங்க மனசுல வர வேண்டியது பிரம்மம் இருக்கு அப்படின்னு ஒண்ணு. அதேவ சௌமியா இதமக்ரே ஆசிட்டு ஏகமேவ அத்விதீயம் பிரம்மமும் அதுதான் இருந்தது, இந்த உலகம் பொய்ன்னு சொன்னோம். இப்படி இது இவங்க என்ன பண்ணாங்க, இந்த பிரம்மத்தை ஒட்டுக்காம எப்போ இந்த உலகமும் அனித்தியமோ அப்போ அதுக்கு அதிஷ்டானமா இருக்கக்கூடிய பிரம்மமும் அனித்தியம்னு சொல்லி கொடுறாங்க. அது அந்த வாதமானது மூடர்கள் பண்ணக்கூடிய வாதம். அது மூடைகி அதிதோஷ தோஷிதைகினா, பல தோஷங்கள்னால கண்ட புத்தகத்தெல்லாம் படிச்சு மதிக்கடித்து போன அந்த மூடர்களால செய்யப்பட்ட கல்பனை. அது உள்ளேயே இருக்கிறதுனா பிரம்மத்தை எங்க இறைவனை தவிர எதுவும் இல்லைன்ற அர்த்தத்துலதான் நாங்க சொல்ல முடியல. எப்ப இந்த உலகம் இதெல்லாம் இல்லைன்னு சொன்னா அப்ப எதுவுமே இல்லையா, அப்ப பிரம்மமும் எல்லா பேருக்குமே படிக்கிறது அப்படின்னு கேட்டானாக்க, இது இந்த இன்டெலக்சுவல் இவர் சொல்றாரு, இன்டெலக்சுவல் டயரியா, இந்த பரவரக்கடு திங்கிங். அப்படி பல அதிதோஷ தூஷிதை, பல தோஷங்களால தூஷிதமா இருக்கக்கூடிய அந்த கரணத்தமான உடைய அந்த மூடர்களால கற்பனை பண்ணிக்கிறது தான் இதுவே தவிர வஸ்துதா என்னன்னாக்க ஆச்சரியம் இல்லாம ஒரு ஆரோக்கியம் இருக்காது. நிரதிஷ்டான பிரம்மன்றத நம்ம ஒத்துக்கவே ஒரு அதிஷ்டானம் இருக்கத்தான் இருக்கு. அது அடிப்படைக்குரிய பொருளா ஒரு ஒண்ணு இருந்துதான் இருக்கு. அது இல்லாததாக ஒரு நாளும் கதாபி நபவே, அது இல்லாததாக ஒரு நாளும் ஆகாது. ஏன், அதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா? நீங்க சொன்னதுக்கு இருக்கு. மரீச்சிகாவாரி அப்படின்னாரு, காணல் நீர். அந்த காணல் நீரை பார்த்து தண்ணி இருக்கு அப்படின்னு அந்த மான் ஓடுறது. அங்க போன உடனே பார்த்தா இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிடுச்சு. அங்க இருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போறது. அது பாவம் தண்ணி இருக்குன்னு நினைக்கிட்டு இருக்கு. இப்போ தண்ணி இருக்குன்னு நினைச்சுன்னு போச்சு. அது போன உடனே அது இல்லன்னு தெரிஞ்சிடணும். இன்னும் அந்த இடத்துல ஏதாவது ஈரம் இருக்கான்னு அங்க இல்லையா? தோற்றம் இல்லாத இடத்துல பூமி இருக்கு. அந்த பூமியில அந்த தோற்றத்தினுடைய எஃபெக்ட் ஏதாவது இருக்கு. நீங்க எப்ப இந்த உலகம் பொய்யா, அதுக்கு அதிஷ்டானமான பிரம்மமும் ஈஸ்வரனும் பொய்யாதான் இருக்கணும்னு எப்படி இந்த லாஜிக்கை எடுத்துட்டு வர முடியும்? எப்படி இந்த மரீச்சிகாவாரினாக்கா காணல் நீர். இந்த காணல் நீரானது இதனுடைய பிரவாகமானது வெள்ளமானது மூஷர பூமி பாகம். மூஷரனாக்கா பாலைவனம். அந்த பாலைவன பூமியில பாகத்தை இன்னும் ஆர்திரிக்கிறது, அது ஈரமாக்குமான்னு ஈரமாக்காது இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம், அங்க இருக்கிற பூமிக்கும் அது மேல இருக்கக்கூடிய நீங்க ஆரோபணம் பண்ணதுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. இத போய் இப்படி எல்லாம் ஆரோபணம் பண்ணிட்டோமே, நம்மளுடைய ஆத்மால போய் இதனுடைய பாடி மைண்டு இன்டெலெக்ட் எல்லாம் நான் போய் ஆரோபணம் பண்ணிட்டேனே, அதனுடைய தோஷத்தினாலதானே என்னுடைய ஆத்மாவும் இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க அப்படின்னு அத்தியாச பாக்கியத்துல அவர் என்ன சொன்னாருன்னா, தத்ர ஏவம் சரி எத்திர எது அத்தியாசகா, எந்த இடத்துல இந்த அத்தியாசம் இருக்கோ அந்த அத்தியாசத்துல சத்கிருதேன அதனால செய்யப்பட்ட குணமோ தோஷமோ அந்த ஆத்மாவுக்கு ஒரு நாளும் ஒட்டாது. ஏன்னா ஆத்மாவானது அசங்கமாக இருக்கு. அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய இன்னைக்கே உங்களுக்கு ஞானம் வந்துருக்குன்னா போதும். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய இதெல்லாம் உடம்புக்கும் மனசுக்கும் இன்டெலெக்டுக்கும் உண்டான தோஷங்கள் எல்லாம் நீங்க கல்பனை பண்ணிட்டு
நீங்க என்ன பண்ணுங்க, நான் கெட்டவன் நீங்க நினைக்கிறீங்க. உங்களுடைய நல்லதை நீங்க பண்ற புண்ணியமா நீங்க பண்ற பாவமா இது ரெண்டும் எங்களுக்கு ஒட்டவே போறதில்லை. இதெல்லாம் உங்களுடைய மனசுக்கு சம்பந்தம் ஏதோ அங்க இருக்கக்கூடிய சமாஜம். இது ஆத்மாவுக்கு எந்த காலத்திலயும் நான் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்றதுக்காக கிருதேன குணேன தோஷேனவா அனுமாத்திரேனாவி சம்பந்தம் ஒரு லவமேகம் கூட இதோட ஒட்டாது அப்படின்ட்டாரு. இதெல்லாம் பட்டி டைலாக் ஆச்சாரியாருடைய அத்தியாச பாஷ்யத்துல என்ன அத்திர ஏவம் சதி எத்தனை எது அத்தியாசம், எந்த இடத்துல ஒரு அத்தியாசத்தை பண்ணீங்களோ இல்லாத ஒரு கற்பனை பண்ணீங்களோ அப்பவே அந்த இல்லாத பொருளை கற்பனை பண்ணத்தினுடைய குணமோ தோஷமோ அனுமாத்திரம் கூட அந்த ஆத்மாவே ஒட்டாது, அந்த ஆசிரியத்தை ஒட்டாது. ஆகையினால இந்த ஆத்மாவானது எல்லாத்துக்கும் ஆசிரியமா இருக்க காலத்தினால எந்த தோஷமும் அது நிரவத்தியம் நிரந்தரம் நிஷ்கலம் நிருபமும் எல்லாம் சொல்லக்கூடிய எல்லா ஆத்மாவுடைய டெபினிஷனை இந்த ஆத்மாவுக்கு பொருந்தும். இது எந்த தோஷமும் இதுல சேரவே சேராது அப்படின்னு சொன்னார். அதுக்கு அழகா 3 எக்ஸாம்பிள் கொடுக்க போறாரு எப்படி சேராதுன்னு. ஆகாஷவத் லேபவிதூரகோகம் ஆதித்யவத் வாஸ்ய விலக்ஷணோகம் ஆயவன் நித்ய விநித்யலோகம் அம்போதிவத் பாரதிவர்ஜிதோகம் அப்படின்னாரு. ஆகாஷவத்து நான் ஆகாசம் மாதிரி இருக்கேன். எதுலயும் இந்த ஆகாசமானது என்ன பொருள் எவ்வளவு வந்தாலும் அது அந்த ஆகாசத்தை ஒட்டவே ஒட்டாது. அதுல இருக்கக்கூடிய மேகங்கள்லாம் இருக்கு. அது நீங்க நம்ம வெளியிருக்கோம், கருப்பு மேகம், வெள்ளை மேகம், மழை நீருண்ட மேகம், இதெல்லாம் அந்த ஆகாசத்துக்கும் அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அந்த ஆகாசம் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கு. அது உள்ள எதுவும் ஒட்டவே போறதில்லை. இந்த டம்ளர்ல இருக்கிற ஆகாசமும் நீங்க இங்க இருந்து எடுத்துட்டு அமெரிக்காவுக்கு எடுத்துன்னு போன டம்ளர்ல ஆகாசமும் மாற போறது. இதனுடைய தோஷமோ அதனுடைய தோஷமோ எதுவும் அந்த ஆகாசத்துல ஒட்ட போறதில்ல. அப்படி இருக்கு. இந்த ஆகாசமானது எப்படி இருக்குன்னா விலேபதுரை எதுவும் எந்த ஒண்ணும் அதோட விலேபனம் ஆகாது, ஒட்டாது. அது கூட எதுவும் பற்றாதபடி ரொம்ப தூரத்துல இருக்குது அந்த ஆகாசமானது. சரி, சூரியன் எப்படி இருக்காரு அப்படின்னா 2வது எக்ஸாம்பிள். சூரியன் எப்படி இருக்காருனாக்கா அசங்கமா இருக்கிற காரணத்தினால் எதோடையும் ஒட்டாத காரணத்தினால் அந்த ஆத்மாவும் அசங்கமா இல்லையா சாட்சியாதான் இருக்காரு. அதனால இந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்தோட அது ஒட்டவே ஒட்டாது எந்த காலத்திலையும். ஆதித்யவது அகம் வாக்கிய விலட்சண ஆனார். ஆதித்யனான சூரியனானவன் எப்படி இருக்கான்னாக்க நான் சூரியன் போல இருக்கேன் அப்படின்னா நமக்குதான் இங்க பகவான் சூரியன் வந்தாங்கன்னா பிரகாசம் இங்கெல்லாம் வருது. அந்த சூரியனுக்குள்ள சூரியத்துவம் பிரகாசத்துவம் இருக்குமான்னு ஆகாசத்துக்கு ஆகாசத்துவம் ஒண்ணு இருக்காது. நம்மளுடைய ஆங்கில தான் ஆகாசத்துவம் இருக்கு. சூரியனுக்கு அது ஒரு என்டிட்டி, அவ்வளவுதான். அங்க சூரியனுக்கு பிரகாசத்துவம் ஒரு இருக்கு. ஆனா அந்த பிரகாசத்தினால நம்மளுடைய வேலைகள்லாம் நடக்குது, எல்லாரும் வேலை செய்யறது. அப்படி அந்த பிரகாசத்தை விட வேறானதாக அவர் இருக்கிறார். சூரிய பகவான் இந்த பிரகாசத்தை விட வேறானதாக இருக்கிறார். அவருடைய பிரகாசத்துல எல்லா காரியங்களும் நடக்கிறது அப்படின்னா அதனால அவருக்கு அந்த பிரகாசத்துக்கு நீங்க இவ்வளவு பொருள் இருக்கிறதுனால அந்த சூரியனுக்கு அது சாக்கடையிலையும் அவர் அடிப்பார், அந்த பெரிய மாளிகையிலையும் அவர் தன்னுடைய வீட்டை காமிப்பாரு. அதனால அவருக்கு அஃபெக்ட் ஆக போறது இல்லை. அவர் நினைக்கிறதே இல்லை நான் இது இடச்சேரி, அதனால இங்க இருக்கக்கூடிய சாக்கடைக்கு நான் போக மாட்டேன், இங்க இருக்கிறவர் பிராமணாலாம் இருக்கக்கூடிய கிராமம், இங்க மாத்திரம் தான் நான் பண்ணுவாரான்னு அவர் இது எதோடையும் சம்பந்தப்படாம இருந்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி அகாரியவது அகாரியம் அப்படின்னா அர வைவஸ்வதோதகம் அப்படின்னு கட்டோபனிக்கத்துல பார்க்கலாம். 3 நாள் சித்ரோராத்திரி எதவாத்தி கிரகமே அனந்தன். என்னுடைய வீட்டுல 3 நாளைக்கு இந்த பழத்தை சாப்பிடாம இருந்திருக்கானே, முதல்ல நமஸ்தியா பார்த்தா பிராமணனா தெரியுறானே, நமஸ்தியா தெரியுறானே, சீக்கிரம் போய் ஹர வைவஸ்வதா வைவஸ்வதா அற உதகம் சீக்கிரம் போய் தண்ணி எடுத்துட்டு ஒரு கொடுங்க அப்படின்னு சொன்னான். அற அப்படின்னா என்ன அர்த்தம்? கொண்டு வா, கேரி அப்படின்னு அர்த்தம். அப்படின்னாக்கா ஆரியம் அப்படின்னாக்க போர்ட்டபிள், கொண்டு வரக்கூடியது, கேரபிள். அகாரியம்னா என்ன அர்த்தம்னாக்க கொண்டு வர முடியாது, எது மலை, அது ஒரே இடத்துலதான் நின்றுக்கும். அந்த காலத்துல அகாரியம்னா ட்ரீ கூட சொல்லலாம். ஆனா இப்ப ட்ரீ சொல்ல முடியல. ஏன்னா மாடர்ன் டெக்னாலஜில என்ன பண்ணா ட்ரீயே இன்னொரு ட்ரீ வச்சு அங்கேயே வரதுனால இப்ப அந்த எக்ஸாம்பிள் சொல்லும் போது மலையை எடுக்க வேண்டியது. அகம் அப்படின்னாக்க அப்படின்னு அகஜான பத்மார்க்கம் அப்படின்னாரு. அகஜா அப்படின்னாக்க அகம் அப்படின்னாக்க அதுல இருந்து பிறந்தவள் யாரு? பார்வதி கிட்டே இருந்து பிறந்தவள் அப்படின்னு அகஜான பத்மார்க்கம். அகம்னாக்க போகாது. அகாரியம் அப்படின்னாக்க that which doesn't move or that which cannot be carried away அப்படின்னு அர்த்தம்.
இப்போ நமக்கு அந்த ட்ரீக்கும் அதே அர்த்தம் தான். அந்த காலத்துல அப்படிதான் இருக்கு. ட்ரீயும் நகர்த்தெல்லாம் முடியாது, ஒரே இடத்துல தான் இருந்து. இப்ப மாறி போனதுன்னா மலைன்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஆகாரியம்னா மலை. ஆகாரிய நித்திய விரிச்சிலோகம். அந்த எப்பொழுதும் அது மாறாம அதே இடத்துலயே இருக்கு. நீ எப்போ பார்த்தாலும் நீங்க சின்ன வயசுல பார்த்த பல்லாவரம் மலை இப்போ அப்படிதான் இருக்கு. இப்போ வந்தாலும் அப்படியே தான் இருக்கு. இமயமலையும் அப்படியே தான் இருந்துட்டு இருக்க தவிர மாறவே இல்லாம இருக்கு. அப்படிதான் என்னுடைய ஆத்மாவும் எதோடையும் சம்பந்தப்படாம எதோடையும் மாறாம அசையாம இருந்திருக்கு. அதே மாதிரி அம்போதி அந்த சமுத்திரமானது இருக்கு பாருங்க. எப்ப நீங்க சின்ன வயசுல பார்த்த சமுத்திரமோ இப்பதான் இன்னொரு 100 வருஷம் பொறுத்து நீங்க பார்க்கணும்னு நினைச்சிட்டு திருப்பி பார்த்தாலும் அந்த சமுத்திரம் அப்படியே தான் இருக்கும். அந்த சமுத்திரத்துல ஒரு நாள் சேஞ்சே இல்லை. அம்போதினா சமுத்திரம். அந்த சமுத்திரமானது பார விவர்ஜிதான். கரை இல்லாம எப்படி அப்பாட்டுக்கு நீட்டு இருக்கோ அதே மாதிரிதான் என்னுடைய ஆத்மாவும் இருக்கு. என்னுடைய ஆத்மா ஆகாசம் போல இருக்கு ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள் என்னுடைய ஆகாசம் ஆதித்யனை போல இருக்கு. இன்னொரு ஆங்கிள் என்னுடைய மலைய போல இருக்கு. இன்னொரு ஆங்கிள் பார்த்தா சமுதிரத்தை போல இருக்கேன் நானு அப்படின்னு இந்த அனுபவம் அவனுக்கு வந்துட்டு ஞானத்தினுடைய அனுபவம் ரொம்ப ஆகாசவத்திலே விதூரகம் ஆதித்யவத் பாஸ்ய விலக்ஷணம் அஹாரியவன் நிச்சலோகம் அம்போதிவத் பார விவர்ஜிதோகம் அப்படின்னு அந்த எக்ஸாம்பிள் 4 எக்ஸாம்பிளே அழகா எடுத்துட்டார். ஆகாசம் மாதிரியும் ஆதித்யன் மாதிரியும் மலை மாதிரியும் அம்போதி மாதிரியும் தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அதுதான் என்னுடைய உண்மையான சொரூபம். நீங்க நினைக்கக்கூடிய இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் கூடிய இருக்கக்கூடிய நான், அந்த நானை பத்தி நான் பேசல. அந்த நான் இல்லை. நான் தான் அந்த பிரம்மன் தான் நானு. அகம் பிரம்மா அப்படின்ற அனுபவம் அவனுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் இன்னொரு அழகான ஸ்லோகம். நமே தேஹேன சம்பந்தா மேகேனே பதிகாயதா அதக்குதோ வேதர்மாः ஜாக்ரத்ஸ்வப்ன சுஷுப்தயः நமே தேஹேன சம்பந்தம். எனக்கும் இந்த தேகத்துக்கு என்ன சம்பந்தம்? எனக்கும் தேகத்துக்கு ஒரு சம்பந்தமே இல்லையா? இவ்வளவு படிச்சு கூட நான் இந்த தேகத்தை போய் நானும் நினைப்பேனா அப்படின்னா இவ்வளவு நாள் ஆச்சாரியர் சொல்லி கொடுத்ததெல்லாம் வேஸ்ட் எனக்கு இல்ல. ஆகையினால் அவன் கண்டுபிடிச்சான். இது கண்டுபிடிச்சான் சொல்லி நமே தேகேன சம்பந்தா ஆச்சு. எனக்கு இந்த உடலோட எந்த சம்பந்தமும் இல்லை. விஹாயசா மேகேன. எப்படி விஹாயசானாக்க ஆகாசம். ஆகாசத்துக்கு எப்படி மேகத்தோட சம்பந்தமே இல்லையோ அப்படி மேகத்தோட எப்படி சம்பந்தம்? நம்ம பார்க்கலாம். வெளியில மழை வருதான்னு பார்த்தாங்கன்னா ஆகாசத்தை பார்த்து சொல்லலாம், வானத்தை பார்த்து சொல்லலாம். மேகத்துல ஒரே மேகமூட்டமா இருக்கு, அதனால இப்ப மழை வரும் அப்படின்னு சொல்லுவோம். இத மேகத்தை பார்த்தாங்கன்னா இப்படி போயிட்டே இருக்கு, அதனால மழை வராது இப்படின்னு நிறைய இருந்தா கூட அதுக்கும் ஆகாசத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? பிளைட்ல போனாங்கன்னா கீழே இருக்கு மேகங்கள்லாம். அதனால ஆனா இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஆகாசத்துலயே அதை ஒட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்படி எனக்கு இந்த உடம்போட எந்த சம்பந்தம், எப்படி மேகத்துக்கும் ஆகாசத்துக்கும் சம்பந்தம் இல்லையோ அப்படி எனக்கும் இந்த மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு. மேகே நேபிஹாயதா அதற்குதோ வேதர்மா. அப்படி இருக்கும்போது அந்த மேகத்தினுடைய தர்மமான கார் மேகம், நீருண்ட மேகம், வெள்ள மேகம், கருப்பு மேகம், நீல மேகம் அப்படின்றதெல்லாம் எப்படி ஆகாசத்துக்கு ஒட்டும்? அது கூட சம்பந்தம் இல்லையே. அப்படி இருக்கும்போது இந்த சரீரமும் இந்த மைண்டு எனக்கு இருக்கக்கூடிய மைண்டு எப்படி எனக்கு ஒட்டும்? எனக்கு ஒட்டவே ஒட்டாத. நான் குண்டு, நான் ஹாப்பி, நான் அன்ஹாப்பி, இதெல்லாம் எப்படி ஒட்டும்? இதெல்லாம் பஞ்ச கோஷத்துக்கு சேர்ந்தது இல்லையா? அது என்ன ஒட்டவே ஒட்டாது. அதான் குதோமே தர்மா. இந்த பாடிக்கு சேர்ந்த தர்மம் அது அப்படிதான் வரும். கேன்சர் வரும், அதுக்கு பிபி வரும், எல்லாம் வரும். எனக்கு என்ன அதுக்கு சம்பந்தம் அப்படின்னு குதோமே அதனுடைய தர்மம் அதுக்கு. மேகத்தினுடைய தர்மம் மேகத்துக்கு, ஆகாசத்துக்கு கிடையாது. தேகத்தினுடைய தர்மம் தேகத்துக்கு, எனக்கு கிடையாது. அதற்கு குதோமே தர்மா. இதுல ஜாக்கிர சொப்ன சுஷுப்தையான அவஸ்தைகள்லாம், இந்த அவஸ்தைகள்லாம் இந்த சரீரத்திரயங்கள்லாம் எனக்கு எப்படி ஒட்டும்? நான் தான் அது மூணுத்துக்கு. இந்த சரீரத்துல ஸ்தூல சரீரத்துக்கும் ஜாகிரத்துக்கும் சம்பந்தம் இருக்கு, சூக்ஷ்ம சரீரத்துக்கும் சொப்னத்துக்கும் சம்பந்தம் இருக்கு, காரண சரீரத்துக்கும் சுஷுப்திக்கும் சம்பந்தம் இருக்கு. இது மூணுத்துக்கும் விலட்சணமானவன் தானே நான். ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா வெதிரிக்கா, வெளியில இருக்கிறவன் தானே. அவஸ்தாத்திலேயே சாட்சி. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் எடுத்துட்டு போனேன், எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, அவ்வளவுதான். ஆனா புத்தகமே எனக்கு எப்படி இந்த வரும் அப்படின்னு கேட்டார். கேட்டு உபாதிராயாதி சயேவ கச்யதி சயேவ கர்மாணி கரோதி புங்கே சயேவ ஜீவ்யன் பிரியதே சதாம் குலாத்ரிவன் நிச்சல ஏவ சம்ஸ்திதா. உபாதிஹி ஆயாதி
சயேவ கச்சதி. இந்த உடம்பு வரும் போகும், எனக்கு என்ன சம்பந்தம்? இது இல்லைன்னா இன்னொரு உடம்பு வர போகுது. இந்த உபாதியானது இது இனத்து, நான் இருந்தாதான் இதுக்கு வேல்யூ. நானே இல்லைன்னு போனோன்னு இந்த இனத்து எப்படி இருக்கா எனக்கு என்ன? அதனால உபாதி, இந்த உபாதி ஆயாதி அப்படின்னா வந்துட்டு அப்படின்னா என்ன? கச்சதி, ஒரு நாள் போகும். சயேவ கச்சதி. இங்க இருந்து நான் மேல போனேன்னு வச்சுங்க, கைலாசத்துக்கு போனேன்னா திரும்பி ஒரு நாள் வரதான் போனேன். வைகுண்டத்துக்கு போனா திரும்பி வந்தாவனா, கீழே புண்ணிய மத்திய லோகம் நீ சென்றின்னு வந்துதான் ஆகணும். இந்த போறது வரதெல்லாம் எதுக்கு? இந்த ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம். இந்த ஸ்தூல சரீரம் இருக்கிற வரைக்கும் இதுல இருந்தேன். இதை பொறுத்து உடனே என்ன ஆச்சு? சூக்ஷ்ம சரீரமோ காரண சரீரமோ வரும்போது அது பித்ருலோகத்துக்கு போறது. அது எந்த லோகத்துக்கு போனா எனக்கு என்ன? பித்ருலோகத்துக்கு போறது, அந்த லோகத்துக்கு போறது, இந்த லோகத்துக்கு போறது இல்ல. இது போறதா இருந்தா நிச்சயமா வந்துதானே ஆகணும், திருப்பி வந்துதானே ஆகணும். இதெல்லாம் உபாதி சம்பந்தம், எனக்கு சம்பந்தமே கிடையாது. இதெல்லாம் உபாதிக்கு ஆயா திசையே வகச்சதி. ஆயாராம் கயாராம்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க இல்லையா? இந்த எலெக்ஷன் டைம்ல வருவாங்க, இதுல இருந்து ஒரு குரூப் வந்து இதுல சேரும், இதுல இருந்து ஒரு குரூப் சீட்டு கிடைக்கலன்னா அங்க எங்க சீட்டு கிடைக்குதோ அங்க போறோம். இதெல்லாம் ஆயாராம் கயாராம் தான் இந்த நம்மளுடைய பாடி எல்லாம். நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. ஆயாராம் சதேவ கச்சதி சயேவ கர்மாணி கரோதி. இந்த பாடி மைண்டு தான் ஏதோ கர்மா செய்துட்டு இருக்கிறத. நான் எதுலையுமே ஆமா கர்த்தா, இது ஏதோட சம்பந்தம் இல்ல. இது ஏதோ அதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கு, அதுக்கு ஆசைப்பட்டு இருக்கு. அது கரெக்டா அந்த நேரம் ஆச்சுன்னா அதுக்கு பற்றிக்கிறது, உடனே தண்ணி குடிக்கணும் ஓடுறது தவிர எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அந்த ஞானி நினைக்கிறாரு. சயேவ கர்மாணி கரோதி புங்கே. அது மாத்திரம் இல்ல, கர்த்தாவா இருந்தாலே ஆனால் போக்தாவா இருந்தாலும் ஆகலாம். அதுக்கு உண்டானா அதனுடைய என்ன? அதனால அவர் கர்மா கரோதி. அதனால சயேவ புங்கே, அவரே கர்த்தா அவரே போக்தா. அது என்ன? கர்த்தாவும் போக்தாவும் வேற வேற இருக்கலாமே அப்படின்னு இதுல ஒரு விசாரம் இருக்கு. சில காரியங்கள்லாம் நம்ம பண்ணா நம்ம கர்த்தா நம்மளே போக்தா. நம்ம சமையல் வச்சு சமைச்சு சாப்பிட்டானாக்கா நம்மளே கர்த்தா நம்மளே போக்தா. நம்ம சமைச்சு வச்சுட்டு போயிட்டு இன்னொருத்தர் சாப்பிட்டா சமையல்காரன் வந்து சமைச்சிட்டு போயிட்டான்னு வச்சுங்க, அப்போ போக்தா வேற கர்த்தா வேற. இந்த பிராந்தத்துல பாத்தீங்கன்னாக்க கர்த்தா வேற பையன், போக்தா அப்பா அங்க பித்திருக்கல்ல அவர் தானே சாப்பிடுறாரு. இவன் கர்த்தா, இவன் கர்த்தாவும் போக்தாவும் இருந்தான். ஆனா இந்த கேஸ்ல எப்படின்னா இந்த உபாதி கட்டத்துல இருக்குன்னா இந்த கர்த்தா போக்தா இந்த விவகாரங்கள்ல இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய எனக்கு அதுல எந்த சதையில சயேவ ஜீரியன். யார் இப்படி எல்லாம் கணக்கு கஷ்டப்பட்டு இருக்கானா, கர்த்தா போக்தான்னு நினைக்கின்று இப்படி எல்லாம் உபாதிக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கானா அவனுக்கு தான் ஜீரியன். ஜீரணம் அப்படின்னாக்க ஜரா. ஜரானா அவங்க ஓல்டு ஏஜ் இருக்க, அவன் தான் அவஸ்தப்பட போறான் ஓல்டு ஏஜை பத்தி. ஏன்னா அவனுக்கு நம்பிக்கை இல்லை. ஐயோ நான் வந்துட்டேன்னா என்ன பண்றது, பையன் கவனிக்காம போயிடுவானா, நான் நடுவுல பட்டேன்னாக்க பெட்ல பட்டுட்டேன்னா 6 மாசம் பட்டுட்டானா என்ன ஆகுது, பெட்ரோல் வந்தானாக்க என் பையன் இப்போ இவ்வளவு இரிட்டேட் ஆறானே, அவன் வந்து இதெல்லாம் தொடச்சி விடுவானா, இதெல்லாம் அனாவசியம் கவலை. இதெல்லாம் இவனுக்கு கத்திருத்தம் பொறுத்திருத்தம் இருந்ததேனால் இதெல்லாம் கவலைப்படலாம். அவனுக்கு இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிறவனுக்கு சயேவ ஜீரியன், அவனுக்கு இந்த ஜரா எல்லாம் அப்ளிகபிள். அவன் பிரியத்தே, அவன் செத்து போவான். எனக்கு என்ன, நான் ஜாயத்தே பிரியத்தேவா கதாச்சித்து நாயம் பூர்வா விவிதா கதாச்சித்து அஜோனிக்கு சாஸ்வதோயம் புராண அந்நியத்தே அந்நியமான. இந்த சரீரத்துக்கு ஒரு கர்த்தத்துவமும் கிடையாது, கர்மத்துவமும் கிடையாது. இது யாரையும் தூண்டுறதும் கிடையாது, இது கொல்லப்படுவதும் இல்லை, கொல்வதும் இல்லை. அது என்ன, காமக்கர்த்தா மன்யுக்கர்த்தா காமக்காரயிதா மன்யுக்காரயிதா. இது கர்த்தாவும் இல்லை காரயிதாவும் இல்லை, இது செய்யவும் இல்லை அதுவும் இல்லை. இது எப்படி இருக்குன்னா அதா நான் எப்படி தெரியுமா இருக்கேன், இது ஏதோடைய சம்பந்தப்படாம குலாத்ரிவது அப்படின்னாரு. இந்த குலாதிரி அப்படின்னாக்க பர்வதம் அப்படின்னு அர்த்தம். புராணங்கள்லாம் 7 விதமான பர்வதத்தை ரொம்ப வசதியா சொல்லியிருக்கு. சும்மா அது அந்த புராணத்துல இருக்கக்கூடிய பல மாதிரி நான் இருக்கேன், எதோடைய இதெல்லாம் அசையாம இந்த ஜீரணம் மரணம் இதெல்லாம் சம்பந்தப்படாம வேதாந்தம் படிச்சுட்டு நான் இதுக்கெல்லாம் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இதெல்லாம் எனக்கு இல்லை அப்படின்னாக்க எப்படி இந்த மலையானது அசையாம இது எதுக்கும் ஈடு கொடுத்துட்டு அது பாட்டுக்கு அது இருக்கிற இடத்துலயே இருக்கும் அப்படி இருக்கு இந்த ஆத்மான்னு சொல்றதுக்கு குலாதிரி வந்து. இந்த குலாதிரி அப்படின்னாக்க 7 விதமான பர்வதங்கள் மவுண்டன் ரேஞ்ச சொல்லியிருக்கு புராணங்கள்லாம். எப்படின்னா மகேந்திர பர்வதம், மலைய பர்வதம், அப்புறம் ருட்ச பர்வதம், விந்தி பர்வதம், சைக்கியாதிரி பர்வதம், இமாலய பர்வதம், அப்புறம் பாரியாயாஸ்த பர்வதம் அப்படின்னு ஒரு 7 பர்வதங்கள் சொல்லியிருக்கு. இதுக்கெல்லாம் பேரு டெக்னிக்கல் பேரு குலாதிரி. அப்படி இப்படி குலாதிரி வந்து நிச்சலா, இது எதோடய நான் சேர்ந்துக்காம அசைவில்லாம சம்ஸ்கிதா நல்ல நான் இருக்கிற இடத்துலயே நிலை பெற்றுக் கொண்டிருக்கிறேன் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன. இந்த பல மாதிரி
சயேவ ஜீவன், சயேவ ஜீவியன். ஆமா, இவன் சயேவ ஜீவன் இருக்கா? சரி, சயேவ ஜீவன் பிரியத்தே அப்படின்னு இருக்கு. ஜீவன் வச்சுக்கலாம். என்ன ஜாயத்தே பிரியத்தே வாங்க. சயேவ ஜீவன் தான் பாக்கியத்துல இருக்கு. சயேவ ஜீவன் தான் இருக்கு. அதுல ஜீவன் ஜீவன்னா ஜீரியன்னாக்க ஜராவோட சேர்த்து இருக்கக்கூட அவனுக்கு தான் ஜரா, அவனுக்கு தான் வரணும். இல்லைன்னா யாரு ஜீவன் நினைக்கிறானோ அவனுக்கு தான் வரணும். யாரு ஜீவன் நினைக்கிறானோ அவனுக்கு மரணம் வந்துதான் ஆகணும். எப்ப அவன் ஜீவன் நினைச்சானோ அப்போ அவனுக்கு மரணம் வந்துதான் ஆகணும். இந்த எனக்கு இதெல்லாம் ஒரு மணி எப்ப நீ இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறியோ அப்ப உனக்கு தர்மசாஸ்திரம் இருக்குன்னு தான் சொல்லணும். யார் ஒருத்தன் அது எப்படி தர்மசாஸ்திரத்தை விட முடியும் அப்படின்னு கேட்டா அவனுக்கு இன்னும் தர்மசாஸ்திரத்துல பற்று இருக்கு. அப்ப அவனுக்கு நீங்க என்ன பதில் சொல்லணும்? ஆமா இருக்கு, நீ அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு தான் வழி கிடையாது. யார் அந்த தர்மத்தை மீறினவன் நினைக்கிறான் அவனுக்கு தர்மம் வைக்கிறோம் அப்படிதான். இன்னும் வேதாந்த வராது இருக்குன்னா இப்ப யார் ஒருத்தர் ஜீவன் நினைக்கிறானோ அவனுக்கு மரணம் இருக்கதான் இருக்கு. அவன் இருக்குதானே இருக்கு. அவனுக்கு என்ன 4 பேர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்ன்ற ஆசை இருக்கு இல்லையா? அவனுக்கு என்ன இருக்கணும்? அதுக்கேற்ற மாதிரி ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருந்து 4 பேர் பக்கத்து வீட்டுல நம்மளை பார்க்கணும்னு நினைக்கிறவன் என்ன அந்த ஆசை இருக்கு இல்லையா? அவனுக்கு என்ன அதுதான் பண்ணணும். அவனுக்கு இருக்குப்பா, நீ பண்ணிதான் அப்படின்ட்டு. அது மாதிரி அவன் யாரு ஜீவன் சயேவ முடியத்தே, யாரு ஜீவன் நினைக்கிறானோ அவைய சயேவ முடியத்தே அப்படின்னு. இந்த உபாதியானது ஆயாசி சயேவ கச்சதி. இந்த உபாதியானது இந்த ஜீவனானவன் வருகிறான் போகிறான். அதே அவனேதான் அந்த கர்மாக்களை செய்யறான், அவனேதான் அந்த பயனை எல்லாம் அனுபவிக்கிறான், அவனேதான் ஜீவனா இருக்கான், அவனேதான் மறிக்கிறான். ஆனா நான் எப்படி இருக்கேன்? இது எதோடையும் சும்மா சம்பந்தப்பட குலாத்திவது. அந்த பர்வதம் முக்கியமான அந்த குலப்பர்வதத்தை போல நிச்சலா ஏவ சம்சிதா. இது எதுலயும் சலனமே இல்லாம நான் இருந்து கொண்டிருக்கிறது எதுவோ அது கூட்டஸ்தமா இருக்கக்கூடிய ஆத்மா. அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணம். அது அஜகாவாகவும் நித்தியமாகவும் சாஸ்வதமாகவும் கூட்டஸ்தமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது எதுவோ அதுதான் ஆத்மா அப்படின்னு சொல்றாரு. நமே பிரவருத்தி நமே நிவத்தி சதே சதா ஏகரூபஸ்ய நிரம்சகஸ்ய ஏகாத்மகோ ஏ நிபீட நிரந்தரः வ்யோமேவ பூர்ணः சகதம் நுசேஷ்யதே. நமே பிரவருத்தி, எனக்கு எந்த பிரவருத்தி என்ன எந்த ஒரு புத்தகமும் கண்ட்ரோல் பண்ணாது. நான் ஆத்மஸ்வரூபமா உட்கார்ந்துருக்கேன். அவர் போய் போனது தப்பு சார், அவர் சன்னியாசி, அவர் எப்படி சார் ஓடி போகலாம்னா அவருக்கு என்ன விதி என்ன நிச்சயம்? அவரு இஸ் நாட் பவுண்ட் பை யுவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நம்ம ஏதோ மனசுல வச்சுட்டு அவர் போனது தப்பு சார், அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது சார். இவனுடைய அஜ்ஞானத்தினால இவன் கல்பனை பண்ணி அவரை திட்டான். அவருக்கு இஸ் நாட் பவுண்ட் பை எனி ரூல்ஸ். அவருக்கு சதா மே பிரவருத்தி, ஒரு பிரவருத்தியும் அவருக்கு கிடையாது, ஒரு நிவர்த்தியும் அவர் கிடையாது. சதா ஏகரூபஸ்ய நிரம்சகஸ்ய, அவர் எப்பொழுதும் ஏகரூபமாக ஏகமேவ அத்விதீயம் பிரம்மன் அந்த பிரம்மத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறதுதான் ஞானியினுடைய. அவருக்கு நிரம்சகஸ்யம், அவருக்கு ஒரு அம்சம் பாட்டு இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவரை சேர்ந்தவா இவர், அவருடைய கூடியவர் இதெல்லாம் அவருக்கு கிடையாது. அவர் எல்லார் கையிலையும் சாதாரணமா சாமான்யமா எப்படி இருக்கணுமோ அவர் இருக்காரு அந்த ஞானியானவர். சதா ஏகரூபஸ்ய நிரம்சகஸ்ய. அப்படி இருக்கக்கூடிய எனக்கு, ஏன்னா இவன் தன்னுடைய நிலை தானே சொல்றான், அப்படி இருக்கக்கூடிய ஞானியா இருக்கக்கூடிய நான் எனக்கு என்ன பிரவருத்தி, ஒரு செயல்லையும் பிரவேசமே இல்லை. நான் என்ன பண்றேன், ஊர்ல தப்பா நினைக்க போறாங்கன்னா நானே எல்லாரும் மாதிரி போயிட்டு இருக்கேன் வந்துட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணும் ஆக வேண்டிய காரியம் எதுவுமே இல்லை. நான் பிரவருத்தி, இந்த பிரவருத்தி மார்க்கம்பா நிவர்த்தி மார்க்கம்பான்னு இதுக்கு இன்னொரு ஒரு அழகான பரமாத்மா சொல்றாரு. நிவர்த்தினாக்க எல்லாத்தையும் உடனே, இதுவும் யாருக்கு நிவர்த்தி யாருக்கு வரணும்னு நினைக்கிறானோ அவன் இன்னும் அஞ்ஞானத்துல இருக்கான். உடனும் நினைக்கிறான் அவனுக்கு சன்னியாசத்துல ஒரு ஆசை இருக்கா இன்னும் கூட அவன். அதனால்தான் அஷ்டாவக்கர கீதையில அஷ்டாவக்கரர் ஜனகரை கேட்கிறாரு, நீங்க கிரகஸ்தராகவே இருந்து எப்படி இதை சாதிக்க முடியுது உங்களுக்கு அப்படின்னாக்க அவர் சிரிச்சாதான், இந்த சன்னியாசம் வாங்கிட்டு எனக்கு என்ன நித்திய யுக்தனா இருக்கிறவனுக்கு சன்னியாசத்தினால என்ன பிரயோஜனம் கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டாரு. அதானே, சன்னியாசத்தினால யாருக்கு பிரயோஜனம் இருக்கோ அவன் சன்னியாசம் வாங்கணும். எனக்கு சன்னியாசத்தினால ஒரு பிரயோஜனம் இல்லை, எனக்கு கிரகஸ்தன்ற ஸ்டேட்டஸ்னாலே எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்களா என்ன கிரகஸ்தன் சொன்னீங்க, நான் கிரகஸ்தன் தலையாட்டினேன். நீங்களா நீங்க என்ன சன்னியாசி மாதிரி உட்கார்ந்துருக்கீங்கன்னா நான் அதுக்கும் தலையாட்டினேன். எனக்கு இந்த கிரகஸ்த பிரவருத்தியும் கிடையாது நிவர்த்தியும் கிடையாது. நஜமே பிரவருத்தி நஜமே நிவர்த்தி, எனக்கு ஒண்ணு நிவர்த்தியும் கிடையாது பிரவருத்தியும் கிடையாது. சதா ஏகரூபஸ்ய நிரம்சகஸ்ய, சதா ஏகரூபமாக நிரம்சகமான இருக்கக்கூடிய எனக்கு
ஏகாத்மகா அஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரகிதமா நான் உட்கார்ந்துருக்கேன். ஏகமேவ அத்விதீய பிரம்மமாவ உட்கார்ந்துருக்கேன். எனக்கு நிபீடா அப்படின்னாக்க எனக்கு கிட்டக நெருங்கியது, நிரந்தரகா என்னை விட தள்ளி இருக்கக்கூடியது, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் என்ன வ்யோமேவ பூர்ணா, அது எப்படி ஆகாசமானது வ்யோமன்னு சப்தம், வ்யோம சப்தமானது எப்படி ஆகாசமானது பூர்ணமா எங்கும் நிறைஞ்சிருக்கோ அப்படி நான் எல்லா கையிலும் நிறைஞ்சிருக்கேன். நான் எனக்கு எது கிட்டக்க தூரக்கன்னு ஏதாவது இருக்கான்னு நான் எல்லாத்தையும் அங்கிங்கனாவது எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கேன். நான் எனக்கு கிட்டக்க தூரக்கன்றதெல்லாம் எனக்கு நாட்டக்கால் அப்படிக்கப்பட்டு ரொம்ப கிட்ட சன்னியாசத்துக்கு பக்கத்துல வந்துட்டார் சார், ஞானத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கார் சார். இதெல்லாம் நம்மளுடைய அஞ்ஞானத்தினால வரக்கூடிய அவர் ஏதோடைய நிபிடகா நிரந்தரகா யோமேவ பூர்ணகா கதம்னு கேட்டு அவர் எப்படி இந்த சேஷ்டைக்கெல்லாம் அவர் உட்கொள்வாரு. கதம்னது அவர் அதை நான் இருக்கக்கூடிய நிலை அங்க இருக்க இது ஏதோடையும் சம்பந்தப்படாத நிலை அப்படின்னு அவர் சொன்னாரு. புண்ணியானி பாபானி நிரீந்திரியஸ்ய நிச்சேதசோ நிர்விக்ருதே நிராக்ருதே குதோ மம அகண்ட சுகானுபூதே பூதே அனன்வாகதமித்யபிஸ்ருதிஹி. புண்ணியானி, புண்ணியம்னா என்ன, பாபம்னா என்னன்றது முதல்ல பார்க்கணும். புண்ணியம்னா என்ன? விகித கர்மஜன்யம் புண்ணியம். உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் செய்தீர்களானால் அதனால வரக்கூடிய பலனுக்கு பேர் புண்ணியம்னு பேர். விகித கர்ம ஜன்யம், விகித உங்களுக்காக விதிக்கப்பட்ட ஒரு கர்மா இருக்கு, அந்த கர்மாவை நீங்க செய்தீங்கன்னா உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இவருக்கு ரோல்னாக்கா அந்த ரோலை பண்ணீங்கன்னா அதுல இருந்து வரக்கூடியது சேலரி. அப்படி விகித கர்மத்தினால வரக்கூடியது என்னவோ புண்ணியம். நீங்க பண்ணாதேன்னு சொன்ன கர்மாவை பண்ணீங்கன்னா நிகித கர்மத்தினால வரக்கூடியது பாவம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னாக்க இந்த கர்மாவானது சரீரத்தினாலையும் வாக்குனாலையும் மனசனாலையும் செய்துட்டு இருக்கோம். சரீரத்தினால சில கர்மாக்களை செய்யறோம், சிலதெல்லாம் வாக்குனால செய்யறோம். சில பேருடைய வேலை அப்படி, சில பேர் மானசிகமான செய்ய வேண்டிய கர்மாக்கள் உண்டா. இதெல்லாம் எப்படி இருக்குன்னாக்க நீங்க செய்யக்கூடியதெல்லாம் விகிதமா இருந்ததே ஆனால் புண்ணியம் வரும், எது தப்பான காரியத்தை செய்தீர்களானால் பாவம் வரும். இப்போ இந்த கஷேத்திரால நம்ம போறோம், மகாநதியில போய் பண்றோம், பிராமணால கூப்பிட்டு சோதம் எல்லாம் பண்ணி பிராமணாளுக்கு தட்சணை கொடுத்து நமஸ்காரம் பண்றோம். இப்படி எல்லாம் நம்ம பண்ணக்கூடிய சாரீரகமாக பண்ணக்கூடிய கர்மாக்கள், இதெல்லாம் புண்ணியத்தை சேர்த்து வைக்கிறது. அதே மாதிரி வாசிகமாக சிறிது பாராயணங்கள்லாம் பண்றோம், நம்ம பாராயணம் பண்றோம், ஜபம் பண்றோம், இதெல்லாம் ஒரு இடத்துல உட்கார்ந்து பண்ணக்கூடியதெல்லாம் வாசிகமான விஷயம். இதெல்லாம் என்ன பண்றோம், மானசமா பண்றதெல்லாம் ஜபம் பண்றது, சமாதியில உட்கார்றது, இப்படி எல்லான விஷயங்கள் எல்லாம் மானசிகமான ஒரு நிலையில இருக்கு. இது சாதாரணமா. அதுக்கப்புறமா இவன் அந்த பணத்தையும் நிக்க வச்சுட்டு நிர்விகல்பத்துக்கு போறான்ற விஷயத்துக்கு நம்ம போவாங்க. எப்படி சாதாரணமா மனசினாலையும் சரீரத்தினாலையும் வாசிகத்தினாலையும் செய்யக்கூடியது இந்த மானசிகமானதுதான் ஈஸ்வர ஆராதனை தான். அந்த மானசிகமா பண்றத சிவமானச பூஜாலாம் ஆரத்தனை கல்பிதமாசனம் ஹிமஜலை ஸ்நானம் இப்படின்னு சொல்றதுல மனசனால செய்து கொண்டிருக்கோம். இதெல்லாம் வெளியில சொல்லாதையே நம்ம மனசிலேயே சிவனை இங்க உட்கார வைக்கிற மாதிரி. அதனாலதான் நம்ம இந்த இதுல கூட உபாசனையின் போது கூட தியான ஸ்லோகம் ஒண்ணு சொல்லிவிட்டாங்க. அந்த தியானத்தை சொல்லும் பொழுது அந்த அம்பாவை நம்ம மனசுல எடுத்துட்டு உட்கார வச்சுட்டாங்க. சிந்தூரா விக்கிரகம் திருநயனாம் 3 கண்ணோட இருக்கக்கூடிய அவள் உட்காரணும்னு சொன்ன உடனே என்ன பண்ண இம்மீடியட்டா லம் பிரிவி ஆத்மனே கந்தம் உட்காந்துட்டாங்க. பார்த்துக்கு வந்தவளுக்கு முதல்ல கந்தம் கல்பம் இதெல்லாம் பண்ணி பஞ்சாவத் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவ பேச்ச சொல்லிட்டு திருப்பி அவளை வெளியில அனுப்பிச்சு திருப்பி இந்த உபச்சாரங்களை பண்ணி தான் வெளியில அனுப்பணும். அதனாலதான் நீங்க ஒரு தடவையும் உபாசனை பண்ணும் போது தியான ஸ்லோகம் பண்ணோன்னே எல்லாம் பிரிவி ஆத்மனே கந்தம் கல்பியாங்க ஆன்மாகாட்சனை இதெல்லாம் மானசிகமா நீங்க கொடுத்தாகணும். நீங்க எப்படி மனசுனாலேயே அவளுக்கு தூபம் தீபம் நைவேத்தியம் எல்லாத்தையும் கொடுத்தோம். முதல்ல தூபத்தை காமிக்கணும், அப்புறம் ஆகாஷாத்மனே என்ன சொன்னோம், அதுக்கப்புறம் ரம் மண்ணே ஆத்மனேன்னு சொல்லிட்டு தீபத்தை காமிக்கணும், அப்புறம் அமிர்தாத்மனே அமிர்த நைவேத்தியம் கல்பியான்னு சொன்னோம், அதுக்கப்புறம் சர்வாத்மனே தாம்பூலாதி சமஸ்த ராஜ உபச்சாரங்களை எல்லாம் பண்ணி வைக்கிறது. இதெல்லாம் இப்படி பண்றோமே, இதெல்லாம் மானச பூஜை. இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா என்ன வரும்? புண்ணியம் வரும், பாவம் வரும். இதெல்லாம் யாருக்கு வரும்? இந்த உடம்போட பண்றவனுக்கு வரும். நான் இதுக்கெல்லாம் சம்பந்தப்படாதவனா இருந்தா இந்த பாப கர்மாவோ புண்ணிய கர்மாவோ இதெல்லாம் எப்படி வரும்? அதனாலதான் வேதாந்தத்துல பாபமும் புண்ணியம் தான், புண்ணியமும் பாபம் தான். ஏன்னா எப்ப இந்த புண்ணியம் பண்றேன்னா இதை அனுபவிக்கிறதுக்காக இன்னொரு சரீரம் அவனுக்கு தேவையா இருக்கு. ஏன்னா வேதாந்தம் வந்துட்டாங்கனாக்கா புண்ணியம். அதனாலதான் புண்ணியம் ஜுஹோ விஸ்வாகா அதர்மம் ஜுஹோ விஸ்வாகா.
பாபம் யுகம் விஸ்வகான் எல்லாத்தையும் அவன் கிடைச்சிடணும் அந்த பூஜையில. அதுவும் இருக்கக்கூடாது. அங்க விஜயகாரியத்தை வச்சுட்டு அவன் புண்ணியத்தை முதல்ல வச்சுட்டானாக்கா அடுத்த ஜென்மா வரும். அப்ப இப்ப பூஜை பண்ணி பிரயோஜனமே இல்லையா? இன்னொரு தடவை அம்மா வயசுல பண்ணது நிம்மதியா குப்பல் மாற்றி பார்த்து உட்கார்ந்து இருக்கலாம்ல. அதை விட்டுட்டு பூஜை வேற பண்ணாக்க என்ன சொன்னா அந்த புண்ணியமும் வேண்டாம் பாபமும் வேணான்றதுதான் அந்த சாஸ்திரம். இப்படி புண்ணியானி பாபானி நிரீந்திரிய இந்திரியங்கள் இல்லாதவனுக்கு எனக்கு இந்திரியங்களோட எந்த சம்பந்தமுமே கிடையாது. நிச்சேதா அந்த கரணத்தினாலேயும் நான் எந்த கர்மேந்திரியங்கள்னாலேயே எனக்கு ஆக வேண்டியது ஒண்ணும் கிடையாது. அந்த கரணத்தினாலேயே எனக்கு ஆக வேண்டியது கிடையாது. நிர்விகிருத்தே நிராகிருத்தே அப்படின்னாரு. நிர்விகிருத்தே ஒரு விகாரமும் இல்லை. செவ்வாத விகாரங்கள் ஆத்மாவுக்கு கிடையாது. அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணமத்தே அபக்கியதே நினைச்சதி இதெல்லாம் சரீரத்துக்கு மனசுக்கு இதுக்கெல்லாம் இருக்கிறதோட எனக்கு இல்லை. நான் நிர்விகாரமா இருக்கேன். அப்புறம் நிராகிருதம் எனக்குன்னு ஒரு ரூபமும் கிடையாது. இந்த எந்த ரூபம்னாலும் அது கல்பனை. அது காலம் எப்படி கல்பனையோ அதே மாதிரிதான் ரூபமும் கல்பனை. நாம ரூபம் தானே இந்த ஜெகத்து. நாமமும் கல்பனை ரூபமும் கல்பனை. இப்படி இருக்கக்கூடிய எனக்கு நிராகிருதே அகண்ட சுக அனுபவத்தை அளவு கடந்த இன்பத்தை நான் அனுபவிக்கின்றிருக்கேன். அந்த ஆனந்த ஸ்வரூபமாக அந்த பிரம்மானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற எனக்கு மம புண்ணியானி பாபானி புதா எனக்கு போய் பாபமாவது புண்ணியமாவது அது சரீரத்துக்கு வரட்டும். அது அனுபவிச்சு போட்டோம் புண்ணியம் பண்ணா. என்னுடைய மனசுக்கு ஏதோ பூஜை பண்ணிட்டா ஜபம் பண்ணிட்டா அதுக்கு புண்ணியம் வந்து அதை அனுபவிச்சு எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு. புண்ணியவா பாபா புண்ணியானிவா பாபானிவா புதா அப்படின்னா என்ன சார் இப்படி நீங்க சொல்றீங்க? ஸ்ருதியா அதான சொல்றது. பிருகதாரண்ய ஸ்ருதி என்னென்ன சொல்றது? அனன்வாகதம் புண்ணியன அனன்வாகதம் பாப்பேன தீர் நோகி ததா சர்வான் லோகான் ஹிருதயஸ்ய பவதி அப்படின்னு. இவனுக்கு புண்ணியமும் கிடையாது பாபமும் கிடையாது. யாருக்கு? வேதாந்திக்கு. பாக்கி பேருக்கெல்லாம் புண்ணியம் பாபம் இதெல்லாம் உண்டு. இவனுக்கு புண்ணியமும் காதே பாவம் கிடையாது. ஸ்ருதி கிளியரா சொல்லிட்டு அப்புறம் எனக்கு என்ன புண்ணியமாவது பாபமாவது நான் சுத்தி பேச்ச கேட்கறவனாச்சே. ஆச்சாரியர் ஒண்ணு சொல்லி ஆச்சுன்னா அதை கேட்கறவனாச்சே. நான் எனக்கு எப்படி அப்ளிகபிள் ஆகும்? அதுதானே எனக்கு பயந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டான். புண்ணியானி பாபானி நிரீந்திரிய நிச்சேதோ நிர்விகிருதே நிராகிருதே உதோ மம அகண்ட சுகானுபூத்தே புரூதே புரூதே சுதிகிறது. எது? ஸ்ருதி. அந்த பிருகதாரண்ய ஸ்ருதி அனன்வாகதம் விதி அனன்வாகதம் புண்ணியன அனன்வாகதம் பாப்பேன அப்படின்னு சொல்ற ஸ்ருதியே சொல்லியிருக்க. அதனால எனக்கு இந்த பாபானியோ புண்ணியானியோ இதெல்லாம் குதஹா எப்படி வரும்? என்னமா வந்து சேரும் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. இன்னும் கொஞ்சம் நிழல் எப்படி இந்த நாம போயிட்டே இருக்க இந்த நிழலானது நான் போயிட்டே கூடவே வந்துட்டு இருக்கு. அது அங்க தண்ணி இருக்கிறதுனால நிழல் இருக்கிறதுனால என் மேல அந்த தண்ணி ஆகுமான்னு நிழலுக்கு தான் தண்ணீரை போட நிழல் அந்த இடத்துல ஏதோ அதிகம் இருந்தது. அது நிழல் அதுல மேல போச்சு. அதனால எனக்கு ஏதாவது ஆறுதா? அதே மாதிரிதான் நிழல் தான் இந்த பாடியும். அதுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது எப்படி எனக்கு ஆகும்? அதுக்கு கஷ்டம் வந்ததுன்னா அதுக்கு எப்படி எனக்கு கஷ்டம் வரும்? அதுக்கு சுகம் வந்ததுன்னா எனக்கு எப்படி சுகம் வரும்? அப்படின்னு இது இன்னும் கொஞ்சம் இதை விசாரமா அடுத்த வாரம் பார்த்தது. இது அடுத்த 21ஆம் தேதி திங்கட்கிழமை போவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி.